பெண்களை திருமணம் செய்து கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த கல்யாண மன்னன் புருஷோத்தமன் நம்மை திருமணம் செய்து 3.25 கோடி ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த குமுதவள்ளி என்பவர் போலீசில் புகார் அளித்தார். திருப்பூர், கோவை, ஈரோடு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 8 பெண்களை புருஷோத்தமன் திருமணம் செய்து பல கோடி ரூபாய் மோசடி செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. புதுச்சேரியில் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவராக 5 பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்ட கல்யாண மன்னன் மீது காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட 4வது மனைவி பெண் குழந்தையுடன் வந்து கண்ணீருடன் புகார் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் மேலுக்குப்பம் பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்த காயத்ரியை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் இவர்கள் திருமணம் நடைபெற்றதால் வரவேற்பு நிகழ்ச்சி வைக்கவில்லை. இந்நிலையில் காயத்ரிக்கு வரதட்சணையாக 6 பவுன் நகை மற்றும் இருசக்கர வாகனம், பீரோ, கட்டில் வழங்கப்பட்டது. ஒடிசாவில் கைது செய்யப்பட்ட கல்யாண மன்னன் மீது மேலும் 3 பெண்கள் புகார் அளித்துள்ளனர். தாம் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் என கூறி கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இன்றைக்கு என்னுடைய பிறந்தநாள். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருக்கும் எனது செல்ல ரெவடிகளை நன்றி நன்றி. கொரோனா வந்ததுலேருந்து பல ரெவடிகள் மேலே போயிட்டாங்க. இப்போ பல ரெவடிகளை உருவாக்கியிருக்கேன். அவங்கள அறிமுகப்படுத்துகிறேன். சண்டிகரில் பெரிய சண்டியர் இவர். பல கொள்ளை, பல கொலைகள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பாராட்டணும். வைத்தி பேங்க்ல கொள்ளடிக்க வேற ஊரே கிடைக்கலையா? நம்ம ஊர் பேங்க்ல கொள்ளடிச்சனால புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டாங்கடா நம்ம ஸ்டேஷனுக்கு. வாரவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையா? இந்த ஸ்டேஷனுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கிறேன். என்னை இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுவான்னு பார்த்தேன், ஆக முடியலையே. எவ்வளவு பாடுபட்டு எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. ஏட்டையா, உங்க உழைப்பு வீணாகாது. நீங்க கூடி சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆக போறீங்க. அதான் புது இன்ஸ்பெக்டர் வாரானே. ஏட்டையா, உங்ககிட்ட புகார் கொடுக்கணும்னு காலையில இருந்து ஒருத்தன் பல்லுல பச்சை தண்ணி கூட படாம உங்களுக்காக காத்திருக்கிறான். நீனே விசாரிக்க வேண்டியதானே? அதை சொல்ல மாட்டேங்கிறான். உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு அடம் பிடிக்கிறான். கூப்பிடியா அவனை? வாயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னையா காலையில இருந்து பச்சை தண்ணியோட குடிக்காம இருக்கிறியா? ஆமா, 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. எதுக்குயா? என் பொண்டாட்டி எது வீட்டுக்காக கொண்டு ஓடி போச்சியா. அதாயா அவன் பொண்டாட்டியோட வாழ மாட்டேங்கிறாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடிடுறாங்க அவங்க. சரி, ஓடி போறது உன் பொண்டாட்டியா உன் பொண்ணா? சத்தியமா என் பொண்டாட்டியா. ஐயா, என்ன வச்சு இடப்படாதீங்கய்யா. என் முன்னாடி கிளி மாதிரி இருப்பா. அதான் பறந்து போச்சு. உன் மாமனாரு உன் மாமியார் உயிரோட இருக்கிறாங்களா? இருக்காங்க ஐயா. சரி, கூட்டிட்டு வா. வரமாட்டாங்க ஐயா. ஏன் வரமாட்டாங்க? என் முன்னாடி ஓடி போனா இல்லையா, அவ புருஷன் கூட இருக்காங்க ஐயா. புருஷன் கூட இருக்காங்க? ஆமாங்க ஐயா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் கூட ஒழுங்கா தான் இருந்தா. இப்பதான் என் எதிர் வீட்டுக்காரங்க கூட ஓடி போயிட்டா. வைத்தே, நான் கூடிய சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆகிடுவேன். நானும் ஏட்டாயிருவேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு, எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஏ வைத்தே, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரா? நான் சொன்னது மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. டேய், இந்த ஏரியாவில் உன்னை பார்க்கவே கூடாது. சரிங்க. உன் பொண்டாட்டி கிடைச்சா நாங்க தகவல் சொல்றோம். சரிங்க. நீ இங்க இருந்து போ. வரேன். போ போ போ. மணி ஐயா. மணி என்ன ஐயா? 10 ஆச்சு ஐயா. அவனுக்கு போடு. யாருக்கு? டேய், புதுசா வரான இன்ஸ்பெக்டருக்கு. அவனுக்கு தான். ஏட்டையா, என்ன இருந்தாலும் வரப்போற இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. டேய், இந்த ஸ்டேஷன்ல 25 வருஷம் நான் தான் ரைட்டர். நான் தான் இன்ஸ்பெக்டர், நான் தான் ரைட்டர், தெரியுமா? சரி சரி. ஐயா, அவர் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. முதல் நாளே சுவிட்ச் ஆஃபா?
அப்பா டேய் யாரா நீ நேரா வந்து உட்காந்துருக்க? ஆமா, நீ யாரு? என்ன கேட்ட? நீ யாருன்னு கேட்டேன். ஏயா எங்க ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க ஏட்டையாவே நீ யாருன்னு கேக்குறியா? ஐயா கொந்தளிக்காதீங்க, அறியாத பையன் தெரியாம பேசிட்டான். ஆமா உன் பேர் என்ன? அர்ஜுன். எந்த ஊரு? பக்கத்து ஊரு. டேய் பக்கத்துல ஆப்கானிஸ்தானா பாகிஸ்தானா? எந்த ஊரா உனக்கு? கோவா. கோவால நீ கொய்யா பழத்துக்கு வந்தியா? ஐயா படிச்சவ மாதிரி இருக்கான், பார்த்து டீல் பண்ணுங்க. என்ன படிச்சிருக்க? போதுமான அளவுக்கு படிச்சிருக்கேன். இடியட் நான்சென்ஸ் பிளாட்டி நான்சென்ஸ். போதுமான அளவுக்கா? ஆடு மாடு வைக்கிறதுக்கு 2வது படிச்சா போதும், மல்லிகை கடை வைக்கிறதுக்கு 5வது படிச்சா போதும், ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு 7வது படிச்சா போதும், என்ன மாதிரி ஒரு பெரிய அதிகாரி ஆகிறதுக்கு பியூசி படிச்சா போதும். போதுமான அளவுக்கு படிச்சியா? என்னத்தை படிச்சு கிழிச்ச? 5வது படிச்சிருக்கேன். என்னது 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கியா? ஏயா வெறும் 5ஆம் கிளாஸ் படிச்ச உனக்கே இவ்வளவு ஏகத்தலை இருந்தா, எங்க ஐயா மாதிரி பியூசி படிச்சிருந்தா எவ்வளவு சட்டத்திட்டம் பேசுவ நீ? என்ன விஷயமா வந்த டீட்டெயிலா சொல்லு. ஏட்டியா படிச்சது 8ஆம் கிளாஸ். அப்பா பேரு பண்டாரசாமி. அவர் ஏட்டையாவ இருந்து பாதியில செத்து போனதுனால உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. உங்க தாத்தா பேரு இடிச்ச புலி செல்வராஜ். அவரும் ஏட்டையாவ இருந்தப்ப 3வது பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாம செத்து போனதால அந்த வேலை உங்க அப்பா கிடைச்சது. உங்க அம்மா பேரு ராமாயி. இந்த டீட்டெயில் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? யோ என்னையா என்னை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசுறாவே. யோ ஏட்டு என்ன தில்லுமுள்ளு வேலை பார்த்துருக்கேன். உன் மேல எனக்கு டவுட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. 8வது படிச்சுட்டு பியூசி படிச்சுன்னு பந்தா பண்ணிட்டு இருந்திருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? நான் எவ்வளவு பரவாயில்ல, SSLC ஃபெயில். இனிமே என்கிட்ட மரியாதையா பழகு. டேய் என்னை பத்தி இந்த ஊருக்கே தெரியுமாடா? ஏன் செத்து போன ஐஸுக்கே தெரியும். உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. எழுதுடா. நீ என்ன தீவிரவாதியா? ஏய் ஐயா. வைத்தே இவனை அடிச்சு உள்ள போடுறா. ஓகே. இன்ஸ்பெக்டர் அர்ஜுன். ஸ்டேஷன் மாதிரி வச்சிருக்கீங்க, எதுவுமே ப்ராப்பரா இல்ல. நீ உள்ள வா. உள்ளயா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தப்பான மனசு இல்லையா? இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோயில் மாதிரி நினைக்கிறேன் ஐயா. நீ கோயில்? ஆமாங்க ஐயா. பார்த்தனே சார் என் பொண்டாட்டிக்கு தெரியாத ரகசியத்தை என் குடும்பத்தை பத்தி புட்டு புட்டு வைக்கிறீங்களே எப்படி? நல்லூர் தெரியுமா? ஆமா அது நான் படிச்ச ஊரு. அங்க நல்ல தம்பி தெரியுமா? ஆமா என் நல்ல தம்பி, என் ஃப்ரெண்டு, என் கூட படிச்சவன். அவன் ஐயாக்கு பைய, பிச்சைக்கார பைய, புறம்போக்கு. சரி அவனை பத்தி ஏன் கேக்குறீங்க? அந்த பிச்சைக்கார பையன் இருக்கான்ல? ஆமா. அயோக்கிய பையன். ஆமா. மொல்ல மாதிரி பையன். அந்த நல்ல தம்பியோட பையன் தானா? என்னப்பா ரொம்ப தப்பா போறேன். இன்னைக்கு என்னடா ஆச்சு? எப்படியாச்சும் சமாளிச்சிருவோம். அவன் மாப்பிள
மாப்பிள நீ எனக்கு மாப்பிள, உன் அப்ப எனக்கு மச்சான். ஐயோ ஐயோ மாப்பிள, உங்க அப்ப கல்யாணத்துக்கு நான் தான் தொட மாப்பிள போல. இங்க பாருங்க, நீங்க பிறந்தது சீனியை தொட்டு வச்சு நான் தான். ஒரு வயசுல என் மடியில உட்கார வச்சு காது குத்துன நான் தான். நீங்க அழுவீங்க பாருங்க. அப்படியே முத்த தள்ளி நில்லு. இங்க பாரு, நீ ஏட்டு, நான் இன்ஸ்பெக்டர், அவ்வளவுதான். சும்மா மாப்பிள்ளை கீப்பிள் வந்து பேசிட்டு இருக்க கூடாது. போய் கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வா, போ. நம்ம தானே சீனி தொட்டு வச்சோம். பேங்க்ல கொள்ளையடிச்சவங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அதுல 3 பேரு இந்த லொகேஷன்ல தான் இருக்காங்க. நம்ம ஃபோர்ஸ் உடனே போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும். நான் சொன்னது புரிஞ்சதா? அவங்க தப்பிச்சிடக்கூடாது. ஓகே? ஓகே. குமார், நீங்க யாரு? சொல்லுங்க சார். 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கொலை நடந்துச்சு. அதை நீ தான் பண்ணியிருப்பேன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதை பத்தி விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ. சார், நான் இங்கே தான் சார், ஊட்டிலே தான் சார் இருக்கேன். நான் ஏன் சார் சென்னைக்கு போக போறேன்? நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க. சரி, இந்த ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். நீயா வந்துட்டனா உனக்கு தான் அது நல்லது. இல்லைனா லோக்கல் ஸ்டேஷன்ல போலீஸ் வந்தாங்கன்னா உன்னை அடிச்சு கை விலங்கு போட்டு தான் இழுத்துட்டு போவாங்க. பார்த்துக்கோ. அவன் சொல்லி நானே நடப்பேனடா, மன்னிப்பு என்பது கிடையாதடா. சொல்லுங்கய்யா. அப்படியா? சார் 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 என்னையா? ஏரிக்கரையில் ஒருத்தனை கொலை பண்ணி போட்டாங்களா சார்? போய் ஆகணும் சார். நிறையா வாக்கிங் டைம் முடியும், இன்னும் 1 ஹவருக்கு முடிச்சிட்டு போகலாம் சார். உடனே போகணும்னா பிரஸ்காரம் வந்துடுவான் சார். அவங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்க. நம்ம சீக்கிரம் போனால் செத்தவன் உயிரோட வர போகிறான். என்னையா நீ வாக்கிங் முடிச்சுட்டு போகலாம். வாங்கய்யா. ஓ, என்னையா இந்த இன்ஸ்பெக்டரு இப்படி பேசுறாரு? யோ, 4 பொண்டாடி சேர்ந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கான். நமக்கு என்னையா? வாங்க போய் விசாரிக்கலாம். உனக்கு ஒரு கதை தெரியுமா? என்ன சார்? சொல்லுங்க சார். கேரளா பார்டரில் ஒரு புலி வந்து தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, கேரளா வனத்துறையினர் அந்த புலியை பிடிக்க போயிருக்காங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் புலியை பிடிக்க முடியல. லாஸ்ட்டாக கேரளா போலீஸ் போய் பிடிக்க பார்த்துருக்காங்க, அவங்களாலையும் முடியல. அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் போய் தான் புலியை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் என்னையும் கெத்து சார். என்னையா கெத்து? கூண்டுலேருந்து திறந்து பார்த்தா புலி மியான்னு கத்துச்சான். அப்புறம் ஒத்து பார்த்தா பூனையா. பூனையை போட்டு அடி அடின்னு அடிச்சு புலி மாதிரி உரும சொன்னாங்களாம். அது எப்படி உருமோ? பூனையை பிடிச்சிட்டு வந்துட்டு. என்ன அது காமெடி சொல்லிட்டு இருக்கேன், 2 பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? சரிங்கய்யா, வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணும். அதை விட்டுட்டு உருன்னு நிற்கிறீங்க. உரசி பாரு, மோதி பாரு, என்னை போல யாரு? புடிச்சு பாரு, முட்டி பாரு, உன்னை கொள்வேன் பாரு. சட்டமா திட்டமா கூறி வச்சு தாக்குவேன். நடந்த கொலைகளுக்கு காரணம் அர்ஜுன் தான். அர்ஜுனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு புள்ள பூச்சி மாதிரி. சின்ன எறும்பு கூட துரோகம் பண்ண நினைக்க மாட்டான். அவனும் நானும் பாலிய சிநேகிதர்கள். அவன் பிளே பாயா இருக்கலாம், ஆனா பேட் பாயா இருக்க மாட்டான். தமிழ், அர்ஜுன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான். அப்படிலாம் இருக்காது சார். போன வாரம் ஏரியில் 2 கொலை நடந்தது. அந்த கொலையை பண்ணது நம்ம இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் தான். அவனை எங்கன்னு கேட்டதுக்கு காட்டெருமை தாக்கி இறந்துட்டான்னு சொன்னாரு. அர்ஜுன், கண்டிப்பா இந்த ஏரியாக்குள்ள தான் கொலை நடந்திருக்கணும். அந்த இடத்துல எரிச்ச தடம் வேற இருக்கு. ஆமா அர்ஜுன், வா. அப்படியே சொல்கிறேன், வா. யோ, காட்டுக்குள்ளே பழம் சாப்பிட்றதுக்கு எவனோ எரிச்சிருக்கான். அதை விட்டுட்டு பணத்தை எரிச்சிருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களே. வாங்கயா போலாம். சொன்னாரு. சம்போ சிவ சம்போ, சம்போ சிவ சம்போ, சம்போ சிவ சம்போ, சம்போ சிவ சம்போ. சொல்லு.
வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். தலையே சுத்துது. ஒரு நிமிஷம் இருங்க. ராஜி எங்க இருக்க? வீட்டில் தான். என்ன அர்ஜென்ட்டா? அங்கே இரு, இதோ உடனே வர்றேன். என்னடா கதவெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு, எங்கே ஆளை காணோம்? டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுன். டேய் ஒருவேளை மாடியில் பெட்ரூமில் படுத்துருப்பானா? இருக்கலாம், வா. அவசரப்படாதடா, வரட்டும். அர்ஜுன், சிட்டியில் 2 கொலை நடந்துச்சுல? ஆமாம். அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டேஷனில் தான் வச்சிருக்கான். வா என்கொயரி பண்ணலாம், வா. அதான் நீங்களே கண்டுபிடிச்சிங்களே, நீங்களே போய் விசாரிங்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்க? டேய் நீ தானே இன்ஸ்பெக்டரு, நீ வந்து என்கொயரி பண்ணுறதான ப்ரொசீஜரு. வா போகலாம். இல்லடா நீங்களே விசாரிச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஸ்பெஷல் டியூட்டியே வேணாம். நான் இதுலேருந்து ரிலீவ் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துக்கோங்க. டேய் என்ன லூசு மாதிரி ஏன் சுற்றி வளைச்சு பேசுகிற? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வா. அர்ஜுன், நீ தான் அந்த 2 கொலையும் பண்ணன்றது எங்களுக்கு தெரியும். ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்றது எங்ககிட்டயாவது சொல்லு. என்னடா என்ன பேசிட்டு இருக்க? தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. எவனோ பண்ண கொலை கிடையாது, நீ தான் பண்ணன்றதுக்கு எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. தயவு செய்து உண்மையை சொல்லு. டேய் நான் ஏன்டா பண்ண போறேன்? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. தேவையில்லாத பேசி என்னை வெறுப்பேத்தாதீங்க, புரியுதா? டேய் ஒருத்தன் அவசரப்பட்டு பண்ற கொலைக்கும் திட்டம் போட்டு பழிக்கு பழி வாங்குற கொலைக்கும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியும்டா. தெரியாம இந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க இல்ல. நீ தான் பண்ணன்றது எங்களுக்கு தெரியும். தயவு செய்து உண்மையை சொல்லு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காதீங்க. டேய் அர்ஜுன், இனிமே நீ எங்ககிட்ட தப்பிக்க முடியாது. நீ உண்மையை ஒத்துக்கல, நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமாடா நான் தான் கொலை பண்ணேன். இப்ப அதுக்கு என்ன? என்ன கைது பண்ணி கூட்டு போறியா? என்ன கைது பண்ணி கூட்டு போறாலும் வெளியில வந்து இன்னும் கொலை பண்ணுவேன். சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுவேன். எதுக்கு இப்படி பண்ற? என்ன காரணம்? எங்க 2 பேருக்கு நீ சொல்லித்தான் ஆகணும். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. நேரம் வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. டேய் என்னடா அவன் இப்படி பேசுறான்? டேய் அர்ஜுன், உண்மையிலேயே நீ எங்களை ஃப்ரெண்டா நினைச்சேன்னா ஏன் கொலை பண்ண? உண்மையை சொல்லு. அர்ஜுன், எப்படி இந்த வாரத்தில் ஆர்டர் வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கும் அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் தானே? லண்டன்லேருந்து மாமா வந்துருக்காரு. எங்கடா போயிட்டு இருக்கீங்க? அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கோம்ப்பா. ஸ்கூல் பசங்க மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. ஜாக்கிங் போக வேண்டியதானே? மாமா போய் நீ பாரு. சரி, நான் போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா வந்திருக்காரான். அப்போ இன்னைக்கு ஒரு கட்டு வேண்டியதான். இன்னைக்கு என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டியே. அங்க என்ன பாத்துட்டு இருக்க? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். டேய் உன்னதான்டா கேக்குறேன். பாரு எல்லா பூவும் கொட்டிடுச்சு. என்னடா பண்ற? ஏய் மாமா, லண்டன் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. என்னைக்காவது ஃப்ளைட்ல ஏறி இருக்கியா? இல்ல. இந்திய வரைபடத்துல லண்டன் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்தியா மேப்ல லண்டன் எங்க இருக்கும்? ஆமால்ல. வேர்ல்டு வரைபடத்துல லண்டன் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேளு. தமிழ்நாட்டு மேப்ல தான். தமிழ்நாடு மேப்ல எதுவுமே தெரியாது உங்ககிட்ட. நான் எதை பத்தியும் பேச விரும்பல. அடடா, சும்மா லண்டனு இங்கிலாந்துன்னு சொல்லிட்டு பாவம் என் தம்பி இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டுக்கு வந்தான். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இதுதான் அக்கா வேணுங்கிறது. கேளு மாமா. டேய் அர்ஜுன், என் தம்பி மாதிரி நீயும் நல்ல பெரிய படிப்பு படிச்சிருந்தா அவன மாதிரி நீயும் வக்கீலா இருக்கலாம்ல. அப்படியா மாமா? அப்படி என்ன மாமா நீ பெரிய படி படிச்சுட்ட? சொல்லு. அதெல்லாம் பெரிய படிப்புடா. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. சொல்லியா? சொல்லியாவா? தம்பி வணக்கம். இது யாரு? உன்னை யாரோ தேடி வந்திருக்காங்க. ஓ மாமா, நீ லண்டன்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஊர் பெரியவங்களா சேர்ந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அதையும் போய் சொல்லிட்டியா? எனக்கு விளம்பரம் பிடிக்காதுடா. முட்டா எல்லாரும் நம்ம ஊர் பெரிய மனுஷங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. எதிர்த்து போயா. போயா வையா. போயா சீக்கிரம். சரி போய் தான் பார்ப்போம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். செலவு பட்டதில்ல போட்டாச்சுப்பா. கிளம்புற வழியை பாருங்க. அக்கா அந்த அடுப்பு தொடங்கி வச்சுக்க. என்ன தம்பி, நாங்கள் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சு இந்த சால்வை போட்டோம். நீங்கள் கறி துடைக்க போட்டீங்களே. இதை கோட்டாலாம் தைச்சி போட்டுட்டு சுத்த முடியாது. சரியா? சரி. சால்வை போட்டாச்சுல. நன்றி வணக்கம். வரேன் தம்பி. வராதீங்க. பெரியப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கும் சந்தேகமா? ஆமா. காந்தி சவுத் ஆப்பிரிக்கால படிச்சாரு, நீங்க லண்டன்ல படிச்சீங்க. அதுக்கும் இதுக்கும் எப்படி சிங்க் ஆகும்? குட் கொஸ்டின். காந்திஜி சவுத் ஆப்பிரிக்காவில் படிக்கிறதுக்கு முன்னாடி லண்டன்ல தான் படிச்சார். ஓ,
எந்த இயர்ல படிச்சாரு? எப்ப படிச்சாரு? டீடைலா சொல்லுங்க பெரியப்பா. நமக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. வேலை வந்துச்சா? ஒரு வேலை வந்துச்சா? அதை முடிச்சிட்டு வந்து உன் டவுட் கிளியர் பண்றேன். வாயா போலாம். அது ஒரு லூசி, அதுக்கு போய் பேசிட்டு இருக்க. வாயா சீக்கிரம். அதையும் நீ கண்டுபிடிச்சியா? அதான் ஊருக்கே தெரியுமே. நீ வாயா முதல்ல. மாமா இருமா வந்து டவுட்டை கிளியர் பண்றேன். புரிஞ்சுக்கிட மாட்டேங்களே. டே அர்ஜுன், சீக்கிரம் நீ இன்ஸ்பெக்டர் ஆக போற. கண்ட காவலி பசங்கள சேராத. நீ இன்ஸ்பெக்டர் ஆனதும் உனக்கும் நம்ம ஷீலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்ன சரியா? பா, லவ் பண்றது கல்யாணம் பண்றது இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்ல. பா, நான் விவேகானந்தர் மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம கட்ட பிரம்மச்சாரியா இருக்க போறேன். அர்ஜுன், எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? ஐயா, ஹலோ ஐயா. ஹை, 500 ரூபா மகாராஜ். ஐயா, நீங்களும் உங்க அப்பாவும் நல்லா இருப்பீங்க ஐயா. நாங்க நல்லா தான் இருப்போம். ஆளுக்கு 10 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி காசை திருப்பி கொடு. பிச்சை போட்ட காசை யாராவது திருப்பி கேட்பாங்களா ஐயா? நான் கேட்பையா, நான் கேட்பேன். காசை திருப்பி கொடு. ஐயா, யானை வாயில போட்ட உண்டை கட்டியும் போலீஸ்காரன் பையில போட்ட காசும் திரும்பி வராது ஐயா. நீ எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சா? ஐயோ, அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஐயோ, அடிக்காதீங்க சார். சார், அடிக்காதீங்க சார். ஐயோ, அடிக்காதீங்க சார். ஒழுங்கா காசு கொடுங்க சார். காசை தர போறியா இல்லையா? எடு. எடியா. ஐயோ, ஐயா, ஓ கால் விடுங்கய்யா. பாவம், அந்த ஆளை போட்டு ஏன் அடிக்கிற? யாரம்மா அந்த ரவுடி? அவர் ஒன்றும் ரவுடி இல்லை, என்னோட உட்பி. உட்பியா? ஏன் எனக்கு உட்பி இருக்கக்கூடாதா? ஆமா. இப்ப அவரை பாரு, என்னை பார்த்து சிரிப்பாரு. ஆமா, சிரிக்கிறாரு. அவரு காலாலேயே கோலம் போடுறாரு. ஆனா அவர் வயசுக்கும் உங்க வயசுக்கும் காதலுக்கு ஏதுமா வயசு? காதலுக்கும் காமத்துக்கும் கண்ணும் கிடையாது, வயசும் கிடையாது. எங்க 2 பேருடைய பார்வையும் பாருங்க. அதுல காமமும் இருக்கும், காதலும் இருக்கும். போதும் போதும், நீ வாடி போலாம். ஏய், என்னடி பார்க்கறத பாரு, பெரிய பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான். இவனெல்லாம் பிடிச்சி உள்ள போகணும் சிவானி. அவன் கிடைக்கிறா, நீ பேசாம வா. ஃபாரின்கார, லண்டன்ல ரோடெல்லாம் எப்படி இருக்கும்? இப்படிதான் தர மாதிரி தான் இருக்கும். என்னது தர மாதிரி இருக்குமா? சரி, லண்டன்ல வெள்ளைக்காரிங்கெல்லாம் சும்மா தகதகன்னு செம வெள்ளையா இருப்பாங்களா? யார் சொன்ன உனக்கு? என்ன மாதிரி கருப்பாகவும் இருப்பாங்க. கருப்பா இருப்பாங்களா? ஏன், நானும் லண்டன்ல தான் இருக்கேன், கருப்பா இல்லையா? சரி, லண்டன்ல இருந்து வந்தீங்கன்னு சொன்னீங்களே, இங்கிலீஷ் பேசுங்க பாப்போம். இங்கிலீஷ் பேசணும். ஏ பி சி டி போதுமா? ஹலோ, ஏபிசிடி எல்லாம் ஒரு இங்கிலீஷா? அப்புறம் ஏபிசிடிலாம் இந்தியா? கொஸ்டினாக கேட்டால் குறவலையில் வந்து கடிச்சு போய் பார்த்துக்காமா. அண்ணே, அங்கே ஒரு பொம்பளை தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கண்ணே. இந்தியாவில் இப்போ பொண்ணுங்களாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்களா? அந்த தண்ணி இல்லை, இது வேற தண்ணி. யாரா வலிப்பு வந்த மாதிரி இந்த அடி அடிக்கிறா? வாடா, நம்மளும் சேர்ந்து அடிப்போம் வா. எங்கடா தண்ணியவே காணோம்? ஐயோ ஐயோ, என்ன லண்டன்காரர் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இல்ல
தான் பார்த்தேன். வர வேண்டிய இடத்துல வந்தாதானே அடிக்க நல்லா இருக்கும். அதுக்கு ஒழுங்கா அடிக்கணுமா? தள்ளு, நான் அடிச்சு காட்டுறேன். புறா, நான் அடிச்சு நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லை. தள்ளு, எப்படி அடிக்கணும் பார். டேய் 1 2 சொல்றா. 1 2 3 4 5 6 7 8 9 ரொம்ப நாள் கழிச்சு அடிச்ச தண்ணி பொத 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 பொதன்னு வருதியா? ஐயோ ஐயோ, நீ அடிச்சு பொத பொதன்னு தண்ணி வருதே கொலா நிறையா. உனக்கு பவர் தாயா. ஏண்டா மூதேவி, வா லண்டன்காரன். நீ பாட்டு உட்காந்துருக்க. பைப்பை உடைக்காம வீடு போக மாட்டாளோ? ஐயோ, என்ன ஃபாரின்கார தண்ணி அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆகிட்டீங்க போல இருக்கு. டேய், லண்டன்ல யாருக்கும் பிடிக்காத ஒரே வார்த்தை டயர்டுடா. நானாவது டயர்ட் ஆகுறதாவது. நான் எங்க சித்தப்பாவை பார்க்க வந்தேன். சித்தப்பா தர்மபிரபு. யாராவன்? பெக்கர்ண்ணே. நான் பர்கர்லாம் சாப்பிட்றதுலன்னு சொல்லிடுறேன். பர்கர் இல்ல, பெக்கர். ஓ, பிச்சைக்காரனா? ஆமா ஐயா. ஆமா, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்லயும் கோயில இருந்தா பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ தெருவுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க ஐயா. நான் கூட தான் சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு. அப்ப நீங்களும் வாங்க ஐயா, சேர்ந்து பிச்சை எடுப்போம். அடிங் பிச்சைக்காரன். யார பிச்சை எடுக்க கூப்பிடுற? யார? ஐயா 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 விடுங்க ஐயா. ஐயா ஐயா போய் ஐயா விடுங்க ஐயா. ஐயா இந்த மாதிரி பிச்சைக்காரங்களால இந்தியாவுக்கே கெட்ட பேரு. எங்க போனாலும் இந்தியாவை சொல்றானோடா. டேய், எங்கேயாவது இனிமே பிச்சைக்காரனை பார்த்து நானும் பிச்சை எடுப்பேன்டா. பிச்சை எடுத்துருவேன்டா. நம்மளை பார்த்து பிச்சை எடுக்க கூப்பிட்டானே. அண்ணே, அம்பர்ல ஆன் பண்ணா. என்ன மாமா? வா மாப்ள. ஊர் பெருசுங்களாம் டென்ஷனா போயிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? மாப்ள சொல்லு மாமா. இந்த ஊர்ல மூக்குல இருந்து காது வரைக்கும் மீசை வச்சிருக்கானு பத்தியா? இந்த மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் அல்லாக்கா தூக்கிட்டோம்னா ஊரும் விளங்கும், நாடும் விளங்கும்டா. என்ன மாமா சொல்ற? சரி, அதை விடு. உன் லவ் என்னாச்சு? ஓகே சொல்லிட்டலா? எங்க மாமா, அந்த பிச்சைக்கார பையன் பாசத்தை காட்டுறேன்னு சொல்லி மோசம் பண்ணிட்டான். 5000 ரூபா வேஸ்டா போச்சு. இதுக்கு தாண்டா பிச்சைக்காரனை எங்க பார்த்தாலும் பெல்ட்டை உருவி வெளுன்னு வெளுக்கணும்டா. ஏன் மாமா, உனக்கு பிச்சைக்காரன் பிடிக்காதா? ஆமாடா, இன்னும் 1 மாசம் எனக்கு டைம் கொடு. நம்ம ஊர்ல பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டானுங்க. அம்மா தாயேங்கிற சவுண்டே இருக்க. சரி மாமா, அதை விடு. என் லவ் கரை சேருமா சேராதா? சேராது. மாமா, இது என்ன படகா? கரை சேருமா இல்ல கடல்ல முங்கிருமான்னு கேட்டுட்டு இருக்க? டேய், உன் காதல் சக்சஸ் ஆகும்டா. நீ போய் ஒரு ஃபுல் வாங்கிட்டு வா. மாமா ஒரு ஐடியா சொல்லு. என்னது ஃபுல்லா? 2 ஆஃபா இருந்தாலும் பரவாயில்ல, டென்ஷன் ஆகாத போ. யோ மாமா, நான் போய் சரக்கா? நானா சரக்காவா? மக்களே இங்க பாருங்களேன் கொஞ்சம். இவருக்கு சரக்கை பத்தி எதுவுமே தெரியாதாம. டேய், போன வாரம் தான் 4 பீரை வாங்கி ஒரே நேரத்தில் மோர் இறக்குற மாதிரி இறக்குனே மறந்துட்டியா? சரக்கா நோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் காதல் சேரணுமா வேண்டாமா? சேரணும் மாமா, சேரணும். அதனால சரக்கு வாங்குற வழியை பாரு போ. டே அர்ஜுன், உங்க மாமா ஃபாரின்ல இருந்து வந்து பேசுற மாதிரி தெரியலடா. ஏதோ பாளையங்கோட்டை ஜெயில பெயில்ல வந்து பேசுற மாதிரி தெரியுது. என் மாமாவை பத்தி தப்பா பேசாத. டேய், நீ கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்க, அவன் மொட்டை மாடல உட்காந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வண்டியையும் மறந்துரு, இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மறந்துரு. உனக்கு ஃப்ரெண்டு முக்கியமா இல்ல சிவானி முக்கியமா? சிவானி தான் முக்கியம். எனக்கு சரக்கு முக்கியம், கூடவே சைடிஸும் முக்கியம். போ, கிளம்பு. முதல்ல இவனை மொட்டை மாடியில இருந்து கீழே இறக்கி விட்டு போ. டேய் மாப்பிள்ள, உன் மாமா மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா. பைக் வாங்கிருக்கான் பாரு, பைக். அண்ணா ஜெயில இருந்தீங்க. ஐயோ, ஜெயிலர் படம் பார்த்தது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஐயோ, போனை வச்சு மெச்சு பண்ணுவோம். ஹலோ, லண்டன் கவுன்சிலரா? அண்ணா சொல்லிட்டு போங்கண்ணா. என்ன மாமா, காலையில் வெள்ளையும் சொல்லியுமா வெளியே கிளம்பியாச்சு? அர்ஜுனுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு, அதை பார்க்க போறேன்டா. எங்களெல்லாம் பார்த்தா பேச்சுலர் மாதிரி தெரியலையா? நீ ஒரு காமெடி பீஸ்டா. என்னது காமெடி பீஸா? கடைசி வரைக்கும் கல்யாண பீஸா பார்த்தவே மாட்டேங்க. ஐயோ, இந்த விஷயத்தை இன்னைக்கு அக்கா கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும். அக்கா நான் எங்க அலறேன், பெரியப்பா தான் அழுதுட்டு இருக்காரு. டேய் ஏண்டா இப்போ நான் உன்னை பெரியப்பான்னு என்ன சொல்லுன்னு சொல்லனா? ஏற்கனவே எனக்கு பொண்ணு கிடைக்காம நான் பேச்சுலரா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமா? இதுல பெரிய அப்பாவா நோப்பா? டேய் இருக்கட்டும், இப்போ எதுக்குடா அழுத? ஏக்கா, உன் புள்ள அர்ஜுனை விட எனக்கு 2 வயசு தான் அதிகம். டேய், என்னை விட 2 வயசு குறைவுன்னு சொல்லு. நான் சிங்காவே போறேன்.
அக்கா யாரு? நான் தான்டா உன் அக்கா. ஐயோ, அக்கான்னா அம்மா மாதிரி அர்த்தம். எனக்கு நீ அம்மா மாதிரிமா. சரிடா, ஏண்டா உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சா? என்ன பண்றது, நம்ம சின்ன வயசுலயே ஆண்டவன் நம்ம அம்மாவை கூட்டிட்டு போயிட்டான். அதை நினைச்சு இப்ப ஏண்டா நீ ஃபீல் பண்ற? எப்பவோ போன அம்மாவை பத்தி இப்ப ஏன் ஃபீல் பண்ண போறேன்? அம்மான்னு ஒருத்தர் இருந்திருந்தா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாள்ல. உன் போட்டோவை எடுத்துக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போனாலே இந்த மூஞ்சியை பார்த்தா முத்துன மூஞ்சி மாதிரி இருக்கு. மொத்தமா முத்தி போச்சுன்னு சொல்லி கழிச்சு கட்டிடுறானுங்க. மொத்தமா முத்தி போச்சுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாண்டா. ஐயோ, சரி விடு. உங்க மாமாவுக்கு தம்பி பொண்ணு ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து பேசி முடிச்சிடலாம். பொண்ணு நல்ல கலரா அழகா இருக்குமா? டேய், உன் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல வேற கலரு. முதல்ல கல்யாணம் முடியுதான்னு பாரு. அம்மா தாயே, பிச்சைக்காரனுங்க தொல்லை தாங்க முடியலையே. இருக்கு அந்த பிச்சைக்காரன் கோவத்துல போய் அவனை அடிச்சுக்கிச்சு போயிடாதடா. அவன் சத்துக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, நல்லா பக்கம் தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. நம்ம ஊரு ஜெயில் வேற ரொம்ப மோசம். உடம்பெல்லாம் தாங்காதுடா. நீ சொல்றது சரிதான்க்கா. யாருன்னு போய் பார்த்துட்டு பேசி அனுப்பிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஐயா, ஜெய் பிச்சைலாம் இப்ப ரோட்ல எடுக்கிறது இல்லையா? நேர கதவை திறந்து உள்ள வந்துருவீடா. வெளியே போடா. ஏய், நீ நல்ல பாலம் தானே? நான் நல்ல பாலம் கெட்ட பாலம், உனக்கு என்ன வேணும்? பிச்சை தானே, வெளியே போடா. ஏய், என்ன தெரியல, நான் தான் கோடீஸ்வரன் கோபாலு. நாம 2 பேரும் ஜெயிலுக்குள்ள 10 வருஷம் உள்ள இருந்தமே. உனக்கு 1000 தானே கொடுத்தாங்க, எப்படி வெளியே வந்த? ஐயோ, மூரா. என்னடா இது சட்டை எல்லாம் சுத்திட்டு இருக்க? ஜெயில இருந்து வெளியே வந்தேன்ல, ஒரு பையன் வேலை தரல, அதுதான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். பிச்சைக்காரெல்லாம் ஸ்டோரி சொல்றான் பார். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் சாப்பிட்டு ஒரு நாளாச்சு. ஐயோ, சோறு இல்லையடா. நம்ம ஜெயில இருந்தத உங்க வீட்டுல சொல்லிடுவேன். ஐயோ, பிளான் பண்றானே. இல்ல சோறு இருக்கான்னு பார்த்து வரேன். அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது, அம்மா பசிக்குது. அம்மா உள்ள விட்டுது, வெளிய போ. அவன் மட்டும் உள்ள வரா? யாரா? நல்லவாரு. என்னது நல்ல பால்? நீ ஒண்ணா? அவன் என் தம்பிடா. லண்டனுக்கு போய் வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்திருக்கான். நானும் உன் தம்பிடா. என்னது நீ என் தம்பியா? அவன் யாரு, நீ யாரா? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் எங்கே தான் தெரியுமா? டேய் சோறு ரெடி. பாரு, நல்ல பாரு. அக்கா என்ன எப்படி எல்லாம் திட்டுறது? ஐயோ, ஏய் என்னடா இவன் என்ன போய் அக்கான்னு கூப்பிடுறான்? ஒழுங்கா வாய மூட சொல்றான். என்ன எப்படி அக்கான்னு கூப்பிடலாம்? பிச்சைக்காரனை அடிக்க கூடாது. என் கையை கட்டி போட்டியக்கா, இல்லனா அந்த பிச்சைக்காரனை பீஸா பிச்சு போட்டுருப்படக்கா. அக்காவோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேங்க. அக்கா நீங்க நிக்காத, தயவு செய்து. அக்கான்னு கூப்பிடுறான். அக்கா நீ உள்ள போயிருக்கா. சத்தியம் முக்கியங்க. ஏன்டா பாரு, நல்ல பாரு. ஏன் இப்படி பண்ற? அக்கா எப்படி எல்லாம் திட்டுதுன்னு பொண்ணு குமிச்சு விடுவாங்க. சோத்தை எடுத்துட்டு கிளம்புற வழியை பாருல. கிளம்புடா. இதையா பாரு, என்ன பார்க்கணும்னா நீ வேற எங்கேயும் போகாத. கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பேன். நான் தான் சங்க தலைவர். ஏதாவது தேவைப்பட்டு நான் மெசேஜ் அனுப்புறேன். பிச்சைக்காரன் எதுவும் தேவைப்படாது, போ. அப்புறம் ஜெயில போய் சொல்லல. ஐயோ, சரி, அங்கங்க சுத்தி கடைசியில் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. நான் லண்டன் ரிட்டர்ன்ல சொல்லி வச்சிருக்கேன். இந்த குண்டை எல்லாத்தையும் காலி பண்ணி இருக்கேன். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேடம். இவன் நல்ல படிப்பான். இவனோட தம்பி தான், நல்ல பையன். இவனுக்கு சிலம்பம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. கத்து கொடுப்பீங்களா மாஸ்டர்? சரிங்க மேடம். திவ்யா மாஸ்டர், தம்பிக்கு வணக்கம் சொல்லி கொடு. சரிங்க மாஸ்டர், சொல்லித்தரேன். சிலம்பம் கற்றுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. கடுமையாக உழைச்சாதான் கற்றுக்க முடியும். என்ன மாஸ்டர், வணக்கம். வாங்க சார். அப்புறம் பசங்களாம் நல்லா கராத்தே கற்றுட்டு இருக்காங்களா? கராத்தேவா? இது சிலம்பம் சார். இது சிலம்பம்னு எனக்கு நல்லா தெரியும். சிலம்பம் கராத்தே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுங்க மாஸ்டர்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நீங்கள் வேணா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சொல்லி கொடுங்களேன். ஏய் இங்க வா. நல்லா பண்ணுறாங்க. எவ்வளோ நேரமாக பார்க்குறோம், கொஞ்சம் கூட திரும்ப மாட்டாங்களே. இவனுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன பண்ணாலும் பார்க்க மாட்டாளே. போதுண்டா. என்ன மாஸ்டர் இவன் இப்படி கிறுகிறுன்னு சுத்துறான்? இவன்லாம் செட் ஆக மாட்டான். அப்படியா? இவன் கூட சரியில்லையா? இதை விட சின்ன பையன் வேணுமா? என்ன கத்துக்கிட்டானுங்கன்னே தெரியல. இருங்க, நானே சூஸ் பண்றேன். பாப்பா நீ வாமா. வேணாம், இந்த பாப்பா வேணாம். நீங்க முதல்ல சுத்தி காட்டுங்க. சுத்தி காட்டுங்க சார்.
ஆரம்பிச்சா அதுக்குள்ளே கிளம்பிட்டாளே. மாமா கொடுத்த இந்த ஐடியாவும் மண்ணா போச்சே. பார்க்கவே மாட்டேங்கிறாளே. நீங்க பண்ற தப்பு சுத்துறீங்களா? என்ன கத்து கொடுத்துருக்கீங்க நீங்க? ஐயோ மாஸ்டர் அடிக்கிறாங்க மாஸ்டர். தப்புடா. எங்க இருக்க? ஏன்டா பதட்டமா ஓடிறேன்? அண்ணா என்னோட தேடி வருவாரு. நான் இந்த பக்கம் போகணும்னு சொல்லாதீங்க. நில்ல என்ன விஷயம்? யார் துரத்திட்டு வரா? சொல்லு. எப்படி கேட்டாலும் சொல்லாதீங்கண்ணே. சொல்லாதீங்கன்னு சொல்றேன். எதை சொல்லாதீங்கன்னு சொல்லாம போறானே? ஒருவேளை போண்டாமணி பையனா இருப்பானோ? இவனை யார் துரத்திட்டு வரா? பாப்பா நீ போமா. யாரா? நான் தான் துரத்திட்டு வந்தேன். நீ தான் துரத்திட்டு வந்தியா? எதுக்காகமா அந்த பையனை துரத்திட்டு வந்த? என்கிட்ட 10 ரூபா வாங்கி அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. 10 ரூபா வாங்கி பச்சை பிள்ளை ஏமாத்திட்டானா? டேய் உலக்க, ஏதாவது சாக்லேட் வாங்க கொடுத்தியாமா அந்த பையனை? இல்லையா? அப்புறம் எதுக்கு அப்பாவா நடிக்க கொடுத்தேன்? அப்பாவா நடிக்கிறதுக்கு 10 ரூபாயா? தப்பா இருக்கு. ஓகே, டிராமா எதுவும் போடுறீங்களா? அதில் அப்பாவை நடிக்கணுமா? எங்க டீச்சரு என்ன எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிட்டேன்னு எங்க அப்பா கூட்ட சொன்னாங்க. ஓ, ஸ்கூலில் அப்பாவை கூட்டுறான்னு சொல்லிட்டாங்களா? சரிம்மா, நானே வந்து உனக்கு அப்பாவை நடிக்கேன். வாமா. வேணாம். வேணாமா? ஏன்? உங்களை பார்த்தா அப்பா மாதிரி இல்லை. அப்பா மாதிரி இல்லையா? ஓ, மாமா மாதிரி இருக்கனா? அப்பா மாதிரி இல்லை, தாத்தா மாதிரி இருக்கீங்க. தாத்தாவா? டேய் கிளம்பு பாப்பா. வேற எங்கேயா போய் அப்பாவை பார்த்துக்கப்பா. கிளம்பு. ஐயோ அழாதம்மா. அழாத இரு. வேற எங்கேயா அப்பா செட் பண்ணுவோம். யாரை பிடிக்கிறது அப்பாவை நடிக்கிறதுக்கு? சரி வாமா அப்பாவை தேடுவோம். அழாதம்மா வா. மாப்பிள்ளை எவ்வளோ அம்மா போறான்? ஏய் மாப்பிள்ளை என்னம்மா அழாதம்மா? எது கூப்பிட்ட? ஏன் பாப்பா அழுதுட்டு இருக்கு? மாமா குழந்தையோட குச்சி மிட்டாய் எப்படி தின்ட்டியா? குச்சி மிட்டாயெல்லாம் கிடையாதா? டேய் மாப்பிள்ள, இந்த பிள்ளைக்கு அப்பா இல்லையா? நீ ஒரு நாளைக்கு அப்பா நினையே. யோ என்னது? என்ன நினைச்சிருக்க நீ? நானே எப்போதான் லவ் பண்ணிட்டு லவ் செட் ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீ இவளுக்கு அப்பாவை நடிக்க சொல்ற? அதெல்லாம் ஓகேடா. இல்லடா, இந்த பிள்ளைக்கு அப்பா இல்லையா? வெளியூர் போயிருக்காராம். வர்றதுக்கு 10 நாள் ஆகுமா? ஸ்கூல்ல டீச்சர் வர சொல்லியிருக்காங்களா? ஒரு நாளைக்கு மட்டும் அப்பா நடியே. யோ என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இந்த பாரு, உன் காதலுக்கு ஒரு நல்ல ஐடியாவை யோசனை பண்ணி வைக்க. நீ அப்பாவை நடிச்சிட்டு வந்த உடனே ஐடியாவை சொல்லி உன் காதலை சேர்த்து வைக்க. சரியா? நிஜமாவா? உன்னை நம்பலாமா? சிவானி வேணுமா வேண்டாமா? வேணும். அப்பா புரியுதா? போப்பா நடிச்சிட்டு வாப்பா. போப்பா. என்ன பாப்பா நீ இப்படி இருக்க? நான்லாம் படிக்கும்போது எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட். இப்படி முட்டை வாங்கிட்டு வந்திருக்க? நான் நல்லா தான் படித்து எழுதினேன். இந்த டீச்சர் தான் முட்டை போட்டாங்க. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிமேல் ஒழுங்காக படித்து என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். இப்போ பார்க்க போகிறது கடவுள் வாழ்த்து. புரியுதா? எல்லாரும் தமிழ் புக் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் என் கிளாஸு. இதானா? சரி வா போகலாம். சார் என்ன சார் என்ன நினச்சிட்ருக்கீங்க? என்ன விஷயம் சார்? கிளாஸில் குவைட்டாக பேசுங்க சார். என் பொண்ணு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு சாப்பிடாம தூங்காமல் படின்னு படித்தா நீங்கள் அதுக்கு முட்டை போட்டிருக்கீங்க. முட்டை இங்கே பாருங்க, என் செல்ல பொண்ணு தவம் இருந்து பெத்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க. நான் சும்மா விட மாட்டேன் சார். இதை சும்மா விட போகிறதில்ல. என்ன கிட்டவா? 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்ன, 100 ரூபாய்க்கு நடிக்கிற. இதெல்லாம் ஓவரா இல்லை? ஓவராக இருக்கு. இப்படிலாம் நான் மிரட்டினாதான் உன்னோட அப்பான்னு என்னை நம்புவாங்க. புரியுதா? உங்கள் கிளாஸ் டீச்சர் வரட்டும், இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஓகேவா? கண்டினியூ. என் பொண்ணு ஃபெயில் ஆகிற பொண்ணு கிடையாது சார். பொறுங்க, பேப்பரை ரீவேல்யூஷன் பண்ணோம். திரும்ப பார்த்துட்டு வேணா கிளாஸ் டீச்சரை வர சொல்லுவோம். சார் எனக்கு டீச்சரை வர சொன்னா மட்டும் பத்தாது. டீச்சர் வந்து என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் டூ மச் சார். சார் இது எனக்கும் என் பொண்ணுக்குள்ள மான பிரச்சனை. அந்த டீச்சர் இப்போ வந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் இங்கிருந்து போவேன். வாங்க சிவானி, இந்த பொண்ணோட பேப்பரை படிச்சு பார்க்காமலே நீங்க ஃபெயில் பண்ணதா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்காக இந்த பொண்ணுகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணுமா? இதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இப்போ நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே சார்? கேட்டுருவோம். சரிங்க சார், நான் உங்ககிட்டயும் உங்கள் பொண்ணுக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி சார். சாரி பாப்பா. உங்கள் பொண்ணு என்ன படிக்கிறான்னு பாருங்க. உங்கள் பொண்ணு எவ்வளோ மார்க் எடுக்கிறான்னு பாருங்க. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பாசமுள்ள அப்பாவாக இருக்கீங்க. அது தப்பு இல்லை. பொண்ணை பெத்தா மட்டும் போதாது, பொறுப்பாக வளர்க்கணும். நிப்பாட்டுங்க. இவன் எனக்கு பொண்ணும் கிடையாது, நான் இவளுக்கு அப்பாவும் கிடையாது. இது என் பொண்ணே கிடையாது. சார் இது உங்கள் பொண்ணுன்னு சொன்னீங்க. ஐயா இது பொண்ணே இல்லைங்க, பிசாசுங்க பிசாசு. இவளுக்கு படிப்பு வராது, ஒரு மண்ணு வராது. முட்டை வாங்கினதை வீட்டில் சொன்னால் அவங்க அப்பா அடிப்பாருன்னு சொல்லி
அப்பாவை நடிக்க வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துச்சு. இந்த வயசுலயே பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. முட்டை எடுத்தது முதல் தப்பு, அப்பாவை நடிக்க வாங்கன்னு என்ன கூப்பிட்டது ரெண்டாவது தப்பு. இதை தூக்கி ஜெயில போடுங்க சார் ஃபர்ஸ்ட், அப்பதான் திருந்தும். டாடி டாடி விட்டுட்டு போவாங்க. டாடியா வாய மூடு. டாடி ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகலங்க, நம்புங்க எனக்கு கல்யாணம் ஆகல. என்ன மாமா நீ ஐடியா கொடுக்குற? நீ கொடுத்த 6 ஐடியாவும் அவுட்டு. என் லவ்வ சேர்த்து வைக்கிறதுக்கு நல்ல ஐடியா கொடுமாமான்னு சொன்னா நீ கொடுத்த மொத்த ஐடியாவும் மொக்கையா இருக்கு. மாப்பிள லண்டன் தெரியுமில்ல உனக்கு? லண்டன்ல நான் வாதாடின எல்லா கேஸுமே சக்சஸ் தான். ஏத்தாக்கில் நிற்கிற எல்லாருமே தோத்து தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன் ஜட்ஜிக்கே நான் தான் ஐடியா கொடுப்பேன்னா பாத்துங்க. உன் ஐடியா தூக்கி குப்பையில் போடு. நீ கொடுத்த 6 ஐடியாவும் அட்டர் ஃபிளாப்பு அவுட்டா. 7ஆவதா ரைட் ஆகுன்னு சொல்லட்டுமா? சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ஒன்று அப்பான்னு சொல்லிச்சு பற்றி ஒரு குழந்தை. ஆமாம். அது இப்போ நம்ம முருகன் கடையை தாண்டி போயிட்டுருக்கு. நீ என்ன பண்ணுறன்னா அதுக்கு சாக்லேட்டு கேக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து நீ அப்பா இல்லைன்னு சொல்லிடும். உன் காதல் சக்ஸஸ் ஆயிரும். யோ மாமா, அவள் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவளுக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுத்தா வாங்குவல ஃபஸ்ட்டு. விளங்கிரும். நான் உன் ஆளை சொல்லலடா. அப்புறம் ஒன்று அப்பான்னு சொல்லி ஒரு குழந்தை அதை சொன்னேன். அதுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணுற வெளியே போயிருப்போம். பா இவெல்லாம் லவ் பண்ணி ஐயோ கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கா? இருக்க. இங்கெல்லாம் தண்ணி இருக்கு, காவேரியில் தண்ணி இல்லைங்கானுவேன். ஏய் குச்சி மிட்டாய். ஹாய் டாடி. டாடியா இங்கே வா. விசாசு டாடின்னு உயிர் வாங்குதே. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? டாடின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. டாடி இந்தாங்க குச்சி மிட்டாய் சாப்பிடுங்க. அது நீயே தின்னு. டாடின்னு சொல்லக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? தெரியுமே, உன்னை டாடின்னு சொன்னா பிடிக்காது தெரியுமே. தெரியுதுல, அப்புறம் ஏன் டாடின்னு சொல்ற? சரி தமிழ் உங்களை அப்பான்னு சொல்லட்டுமா? அப்படி சொல்லு. என்ன சொன்ன? தமிழ் அப்பான்னு சொன்னேன். பிசாசு பிசாசு அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை தடவை சொல்றேன்? சரி நான் என்ன சொல்லட்டு சொல்லுங்க. உங்க டீச்சர் இருக்காங்களே, அந்த டீச்சரை போயிட்டு நான் உன்னோட அப்பா இல்லைன்னு சொல்லணும். ஓகேவா? சரி சொல்றேன். அங்க 5 டீச்சர் இருக்காங்க, யார்கிட்ட சொல்லணும்? உனக்கு அன்னைக்கு முட்டை மார்க் போட்டாங்களே அந்த டீச்சரை போய் சொல்லு. ஓகே? ஐயே அவங்க குட் டீச்சர் கிடையாது, பேட் டீச்சர். அவங்க குட் டீச்சரா பேட் டீச்சரெல்லாம் உனக்கு தேவையில்லை. அந்த டீச்சர்கிட்ட போய் நான் உன்னோட அப்பா இல்லைன்னு சொல்லணும். ஓகேவா? சரி நான் சொல்கிறேன். எவ்வளோ தருவேன்? என்னது லஞ்சமா? ஆமாம் எல்லாமே காசு தான். இந்த வயசுல லஞ்சமா கேட்குற? சொல்லாத. ஹே மிஸ்டர், என்ன பழக்கம் இது? உலகத்திலேயே பெத்த பிள்ளைய அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆள் நீங்க. ஐயோ மேடம், இது என் பொண்ணே கிடையாது மேடம். இது சும்மா ஏமாத்தது உங்களை. எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை மேடம். பொண்டாட்டி மேல உள்ள கோவத்தை குழந்தைங்கிட்ட தான் காட்டுவீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதோ இந்த குட்டி பேசாத பாருங்க. வேணும்னே என்ன மாட்டி விடுது மேடம். இதை நம்பாதீங்க மேடம். தேவையில்லாம பண்ணுது மேடம். வேணும்னே என்ன மாட்டி விடுது மேடம். இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை மேடம். பிச்சைக்காரங்கிட்ட அடிச்சு காசு பிடுங்கிறது, பெத்த குழந்தைய குழந்தை இல்லைன்னு சொல்றது, கட்டின பொண்டாட்டிய பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றது, என்ன ஜென்மமோ இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். வாமா நம்ம மேடம், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். மேடம் டாடி பாய். ஏய் மேடம் 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 மேடம். அக்கா கிட்ட சோத்தை வாங்கறதுக்குலாம் நாம் பட்ட வாடு கொண்டா. பாலு ஜெயிலில் போட்ட மாதிரியே போடுற. எப்பா பாரு ஜெயிலு இன்னொரு வாட்டி ஜெயிலுன்னு வாயில வந்துச்சு, வாயில விட்டு கிளப்பிடுவோம். ஏய் என்ன வெறிச்சோறு சாப்பிட்றதா? மீன் குழம்பு, சிக்கன் வறுவல், முட்டை இதெல்லாம் எங்கடா? ஐயோ இதை வேற ஞாபகப்படுத்திட்டானே. இரு பிச்சை எடுத்துட்டு வரேன். எவன் வீட்டில் போய் கேட்க? மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? எவன்டா அது? யாரை கூப்பிடுறா? நான் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? யோ யாரை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற? என் அக்கா பையனா நீ எனக்கு மாப்பிள்ள தானே? என்னது? நீ தான். நான் உனக்கு மாப்பிள்ளையா? என்ன எவ்வளவு தைரியம் உனக்கு? அடிக்காதயா. நான் உனக்கு மாப்பிள்ளையாடா? எதுக்குடா இவரை அடிச்சுட்டு இருக்க? என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறா மாமா? டேய் மாப்பிள்ள, இவரை யாருன்னு நினைச்ச? பிச்சைக்காரன் நினைச்சியா? பிச்சைக்கார ரூபத்துல வந்த தெய்வம்டா, சாமிடா. புரிஞ்சுக்கடா, தெரிஞ்சுக்கடா. இந்த ஃப்ராடு உன்னை ஏமாத்திட்டு இருக்கா மாமா. மாப்பிள்ள இன்னொரு தடவை அவர் மேல கைய வச்ச மாமா அந்த ஊர்ல இருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டா லண்டன் தான். அப்புறம் உன் காதலு பாரு. மாப்பிள்ள ரொம்ப கோபமா இருக்காரு. ஆமா சங்க நெரிச்சு போடுவேன். உன் மீசிய பிடிக்கி தூரம் எரிஞ்சாதான் நில அடங்குவேன். சும்மா போறவன போய் மாப்பிள்ளனா மல்லாக்கு போட்டு மிதிக்கத்தான் செய்வான். கிளம்புற வேலையை பாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். சிவானி இருக்காளப்பா? காயத்ரி மாலதி வந்திருக்கா, வாமா. சிவானி. ஹே நீயா? ஏய் வாடி. வாடி போலாம். அது ஒண்ணும் இல்லம்மா. கொடுங்க. போட்ட போதுமா? சரி சரி வரேன். பத்திரமா போயிட்டு வாமா.
ஏய் ஒரு பொறுக்கிடி கட்டின பொண்டாட்டியே பொண்டாட்டி இல்லைன்னு சொல்கிறான், பெத்த குழந்தைய குழந்தை இல்லைன்னு சொல்கிறான், ஒருத்தியை கூட விடாமல் ஊரில் இருக்க எல்லாரையும் விரட்டி பார்க்குறான், பிச்சைக்காரனை கூட விடாமல் காசு பிடுங்குறான். அவன் மட்டும் மறுபடியும் என் கையில் கிடைச்சான் அப்படியே அவனை குத்தி 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 குத்தி. ஏய் இரு, என்ன எனக்கு தெரியாம நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட பையனா? யாரடி அவன்? அவனை மட்டும் என் கையில காட்டு. டேய் மாப்ள, என்னைக்குமே நாம விரும்பற பொண்ணு நம்மள விரும்பற பொண்ணு தான் நம்ம. எங்கடி இழுக்குற? இப்படி தான அந்த போணும். பூக்காரி சரோஜா தான்டா செட் ஆவா. டேய் ஏன்டா அடிக்கிற? உண்மையை தான்டா சொன்னேன். அவன்தான் கட்டம் போட்டு சட்டியா? அவனா? அடி பாவி, அவன் வந்து நம்ம அண்ணாச்சி பையன். பையனா? அவன் தங்கமான பையன்டி. இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இப்பதான் போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு இருக்கான், போலீஸ் வேலையில ஜாயின் பண்றதுக்காக. இரு நான் கூப்பிடுறேன். அர்ஜுன்! ஏய் ஏய் அர்ஜுன்! இப்போ எதுக்குடி அவனை இருடி, கூப்பிடுற? நான் கூப்பிடுறேன். அர்ஜுன் ஏய் இங்க வா. வேண்டாம், நீ சொன்னா கேளு ப்ளீஸ். என்ன அர்ஜுன், எப்படி இருக்க? நான் மாலதி பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஸ்கூல் போகும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போதான் பார்க்குறேன். போன வாரம் தானே நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பார்த்தேன். என்ன ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற, நம்பரும் தர மாட்டேங்கிற. என் நம்பர் தெரியாதா உனக்கு? நம்பர் தெரிஞ்சா நான் பண்ணாமலா இருப்பேன். போன வாரம் தான் கொடுத்தனேடா. நான் வேணா என் நம்பர் சொல்லவா? ஏய் நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. 9600007500. ஏய் அவளை லவ் பண்றியா? லவ்வா? இல்ல, அவ மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அப்படியா? சரி நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட இருந்து இன்னைக்கு நைட்டே உனக்கு ஃபோன் வரும், சரியா? இந்த மாலதியை நம்பிட்டல்ல, கவலையை விட்டுரு. ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் முடிப்பா. ஐயோ, நான் அவகிட்ட பேசி உன்கிட்ட பேச வைக்கிறேன். தேங்க்யூ தெய்வமே. ஏய் மாமா, இன்னைக்கு உனக்கு 2 ஃபுல்லு 2 பீர் வாங்கி தரேன் மாமா. 2 ஃபுல்லு 2 பீரா? ஆமா, என்ன விசேஷம்டா? உன் லவ் சக்சஸ் ஆயிட்டா? யோ மாமா, நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு. வந்துருச்சா? எப்போ வந்துச்சு? இப்பதான் வந்துச்சு. வாழ்த்துக்கள் மாப்ளே. தேங்க்ஸ் மாமா. நீ லண்டன் வக்கீல், நான் இன்ஸ்பெக்டர். இதுக்கப்புறம் நம்ம ஊர்ல ஒரு பையனை மதிக்க கூடாது. எப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு எவனும் நம்மளை மதிக்க போறதில்ல. ஆமா, நீ இன்ஸ்பெக்டர் ஆகி என்ன பண்ண போற? மாமா, முதல் வேலை அந்த பிச்சைக்கார பையில தூக்கி போட்டு மிதி மிதிக்க போறேன். கரெக்டா சொன்னேன். தூக்கி போட்டு மிதிச்சு குடலை பிரிக்கி வெளியே எடுத்துடணும். என்ன சொன்ன? அந்த பிச்சைக்கார பையில தூக்கி போட்டு மிதிக்க போறேன். மாப்பிள்ள, பிச்சைக்கார மேல மட்டும் கையை வச்சிடாதா. அவன் பிச்சைக்காரன் கிடையாது, ஈசன்டா, சிவன்டா. அவன் சம்போ சிவசம்போ அப்படி நம்ம பாட்டு பாடாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. அதனால தயவு செய்து பிச்சைக்கார மேல கை வைக்காத. மாமாவை நீ ஊர்லயே பார்க்க முடியாது. கவனம். என்ன மாலதி, ஸ்கூல் போலியா? இன்னைக்கு லீவ் போட்டேன். பேங்க் வேலைலாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஏமா செல்லதாயே, என்னங்க? மாலதி வந்திருக்கா, டீ போட்டு கொண்டு வாமா. அப்பா, சிவானி ஒரு பையனை லவ் பண்றா, உங்களுக்கு தெரியுமாப்பா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அவன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான், ரொம்ப நல்ல பையன்பா. சிவானி அந்த பையனை லவ் பண்ண வாய்ப்பே இல்லையாம்மா? சிவானி லவ் பண்ணலப்பா, அந்த பையன்தான் சிவானி பின்னாடி சுத்தி சுத்தி வரான். சிவானிக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரிம்மா, சிவானிக்கு பிடிச்சிருந்தா அந்த பையன்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிருவோமா? சிவானி வரட்டும், நான் பேசிட்டு சொல்றேன். சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிப்பா. அவர் வேற யாரும் இல்லை, நவதானிய கடை வச்சிருக்காருல நல்ல தம்பி, அவர் பையன்தான். ரொம்ப நல்ல பையன். அவன் நல்ல பையன். அது இல்லாம அப்பப்ப எனக்கு அவன் உதவி பண்ணுவான். அவன் என்ன மிதிக்கல, நான் தான் அவன் காலை பிடிச்சி நன்றியை சொன்னேன். அவன் அடிக்கடி அந்த கோவில்ல வந்து பாப்பாமா. ரொம்ப நல்ல பையன்மா. அப்பா,
நான் கூட ஆரம்பத்தில் அர்ஜுனை கெட்டவன் தான்ப்பா நினச்சேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சது அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. எனக்கே அப்புறம் தான்ப்பா புரிஞ்சுது. என் ஃப்ரெண்டு மாலதி இன்னும் நிறைய பேர் சொன்னாங்கப்பா அவன் நல்ல பையன். அதான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. ஏமா கன்ஃபியூஸாக இருக்கு? என்னோட கடந்த கால வாழ்க்கையை நினச்சா தான் இது ஒரு கன்ஃபியூஸாக இருக்குப்பா. மனசெல்லாம் வந்துட்டு ஐடியாவை சொல்லு மாமா. ஐடியாலாம் கடந்துட்டு போகுது விட்ற மாப்பிள்ள. உன்னையும் சிவானியையும் சேர்த்து வைக்காம நான் லண்டன் போகவே மாட்டேன். ஹலோ அர்ஜுன். யாரு? நான் சிவானி பேசுறேன். சிவானியா? சிவானி. அர்ஜுன், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? கண்டிப்பா. நீங்க கால் பண்ணதும் எனக்கு தலைகால் புரியலங்க. நான் இப்போ பயங்கர சந்தோஷமா இருக்கேங்க. ஓகே, பாய். மருமக மகாலட்சுமி மாதிரி இருப்பா. எப்படியோ நீ நினைச்ச பொண்ணையே முடிக்க வச்சுட்ட. சாதிச்சிட்டடா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. சித்தப்பா, இவர் தான் அர்ஜுன். இது அவரோட அப்பா. சிவானிக்கு அப்பா அம்மா இல்லை. தம்பி உங்கள்ட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சிவானி பாப்பாவுக்கு நாங்கள் 2 பேர் தான் அப்பா அம்மா. அதெல்லாம் என் பையன் சொல்லிட்டான். எனக்கு என் மனைவிக்கும் முழு சம்மதம். எங்கள் சிவானி எத்தனையோ தடவை சொல்லியும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா. நாங்கள் சொல்லியும் கேட்கல. சேத்துக்குள்ளே காலை விட்டுட்டா காலை வெட்டவா முடியும்? காலை கழுவிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் அவள் கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு போகணும்னா கேட்கல. என்னமோ தம்பி மேலே இப்போ தான் இன புரியாத ஒரு காதல் அவளுக்கு வந்துருக்கு. என்னது கடந்த கால வாழ்க்கையா? எனக்கு ஒன்றும் புரியலையே. கடந்த கால வாழ்க்கைனா சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களே, அதை சொல்றாங்க. ஓ அதானா? நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்க எப்போ பூ வைக்க வர போறீங்க? அர்ஜுன், அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்டா. அப்பா விடுங்க. அம்மா அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஊரா சுத்திட்டு இருக்காங்க. அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம 2 பேரும் நாளைக்கே போய் பூ வச்சுட்டு வந்துடலாம். சிவானி ஓகேவா? கனவுகள் பலித்தது காதலா.
சிவானி, இந்த படம் சூப்பராக இருக்கும். வணக்கம் தம்பி. ஏய் வாயா. என்ன இந்த பக்கம்? 4 பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டேன் தம்பி. படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. ஏதாவது உதவி உங்கள் மூலம் கிடைக்குமான்ட்டு வந்திருக்கேன் தம்பி. பரவாயில்ல, ரொம்ப டீசெண்டான பிச்சைக்காரன். தம்பி இப்படி பேசிட்டீங்க. என்னையா நீ ஏதோ உலக சாதனை பண்ணிட்ட மாதிரி 4 பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டேன் 4 பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டேன் 4 பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டேன்னு பீத்திக்கிற. நீ மட்டும் தான் ஆம்பளையா? நாங்கள் இல்லையா? மாமா ஏன் இப்படி பேசுற? பாவம் அவரே அவர் கஷ்டத்தை சொல்றாரு. உன்னால முடிஞ்சா உதவி பண்ணு, இல்லைன்னா விட்டுடு. அப்படியே சொல்ற? யோ இங்க வாயா. அன்னைக்கே உன் பொண்டாட்டியை கவர் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்குமா? தம்பி உங்கள் சவகாசமே வேண்டாம். எந்த ஜென்மத்திலையும் உங்கள் மூஞ்சில முழிக்க மாட்டேன். எப்படா போதும்டா சாமி. யோ நீ என்ன ஏன் மூஞ்சில முழிக்கிறது? இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி நீ ரேப் பண்ணன்னு சொல்லி தூக்கி உள்ளே போட்டு ஈபிகோ 320 சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டுருவேன். போயா மாமே. அப்பா இந்த சீட்டில் குத்து வலி இல்லாம மீட்டிங் எப்படி போறது? குழந்தை தானே இருக்கட்டுமே. அவன் பக்கத்தில் நான் தான் உட்காருவேன். அங்கே உட்காருங்க. என்ன வாங்கிட்டு வந்து ஒன்றுதான் இருக்கு. அப்போ எனக்கு இதான் 2 இருக்கு. இந்த பைப்பு மாமாக்கு, இது உனக்கு. எங்க தான் மாமா மீட்டிங்? பஸ்ல தான் மீட்டிங். கொடு. மாமா ஜூஸ் எப்படி இருக்கு? ஆடி பாவி, ஒத்த சொட்டு இல்லாமல் மொத்த சொட்டையும் உறிஞ்சி எடுத்துட்டியே. மாமா உனக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன். மட்டும் அதை பார்த்த நாம சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம். இதையா சொன்ன? நீ ஒரு பக்கம் சப்பி சாப்பிடுவியா? நான் ஒரு பக்கம் சப்பி சாப்பிடுவேனா? செல்வந்தா எனக்கும் அட்வொகேட் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. கொஞ்ச நாளாவே பெருசால தப்பு தப்பா கால்ஸ் வருது. கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. போலீஸ்க்கு போனாலும் பிரச்சனை. அதான் நாங்களே தேடி வந்திருக்கேன். இந்த சில்க்குக்கு சூப்பர். வக்கீல் செல்வத்துக்காகவோ சிலுக்குக்காகவோ நான் இங்க வரல. ஒரு பொண்ணா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிச்சு நிக்கிற இந்த விஜயலட்சுமிக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஆண்டனி. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா உங்க மீசக்கார ஃப்ரெண்டு மட்டும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. தனியா வருவா பார்த்தா ஜோடியா வராங்க. என்ன விட்டுடலாமா? ஏய் போட்டு தள்ளிடலாம்டா. இறங்க.
டேய் அர்ஜுன், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா. உன் பொசிஷனில் நான் இருந்தால் கூட இதாண்டா பண்ணியிருப்பேன். இப்போ சட்டம் முக்கியமா தர்மம் முக்கியமானு யோசிச்சு பார்த்தா நீ பண்ண தர்மம் தாண்டா எனக்கு பெருசாக படுது. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ராஜு, என்னடா ஆச்சு? அவனே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை சரி பண்ண வேண்டிய இடத்துல மேலும் அவனை தப்பு செய்ய தூண்டிக்கிட்டு இருக்க. டேய், அவன் கல்யாணத்துக்கு நீ தானே காரணமா இருந்த. அவன் பொண்டாட்டி ஏதோ வியாதி வந்து செத்து இருந்தா கூட மனசாரி இருக்கும். அநியாயமா கொலை பண்ணியிருக்காங்க. அவன் பொசிஷன்ல நீ இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன், நான் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். யாரா இருந்தாலும் இதாண்டா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஃப்ரெண்டை தனியா விட்டு போக சொல்றியா? அதனால தான் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? என்னடா உனக்கு மரம் கலந்து போச்சா? டேய், அவனே பொண்டாட்டியை கொன்னதால மண்டை குழம்பி போயிருக்கான். இங்க பாரு, ஏற்கனவே அவன் பண்ண 2 கொலைக்கு தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்டங்கான வச்சு நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கு. திருப்பி அவன் பண்ண போற கொலைக்கு போலீஸ் சட்டத்தோட பிடியிலிருந்து நம்மளை தப்பிக்க விடாது. நம்மள உண்டு இல்லைன்னு பண்ண போகுது. டிபார்ட்மெண்ட்டை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஆபத்து நேரத்தில் உதவி பண்றவன் தான்டா உண்மையான நண்பன். இந்த மாதிரி நேரத்தில் அவனை தனியா கட்டி விட்டு போக சொல்றியா? அவன் கூட இருக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன்டா. டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கு கவலை இல்லை, நண்பன் தான்டா எனக்கு முக்கியம். நீ என்ன சொல்ற? எங்க கூட இருக்கியா இல்லையா? இல்லடா, இது எனக்கு சரிப்பட்டு வராது. சொல்லிட்டேன், பார்த்துக்குங்க. டே நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். டே அர்ஜுன், நீ கவலைப்படாதடா, நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்டா. என்ன பாக்குறீங்க? என்னங்க டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்கோ, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லுதோ. என்ன உண்மை? அம்மா மாதிரி அப்பப்ப சாப்பாடு கொடுத்து என்ன உயிரோட வச்சிருக்குது. உங்ககிட்ட என்னமோ உண்மையை மறைக்காதுமா. என்ன உண்மை? அர்ஜுனோட மனைவி உயிரோட இருக்குது. என்னது? சிவானி உயிரோட இருக்காளா? சத்தியமா உயிரோட இருக்குது. நம்புங்க, நம்புங்க. ஐயோ கடவுளே, சிவானி. திறங்கம்மா, என்ன நம்புங்க. நான் தப்பிச்சுலாம் ஓடிட மாட்டேம்மா. இருங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. உட்காருது 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சேர்லாம் வேணாம். என்ன உண்மை அதை சொல்லு ஃபர்ஸ்ட். என்ன பண்ற? ஏய் வாடி வாடி. நீங்க போங்க. உயிரோட இருக்கலாம். உயிரோட தான் இருக்குது. ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 1800112335 அறை அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அழுது அழுது உன் உடம்பை ஏன் புண்ணாக்குற? நீ நினைக்கிற மாதிரி நானும் கொடூரமான வில்லன் தான். நான் ராவண இனத்தை சேர்ந்தவன். ராவண கைக்குள்ள சீதை இருந்தாலும் சீதையோட அனுமதி இல்லாமல் ராவண சுண்டு வரல கூட அவன் மேலே பட்டதில்லை. அதே மாதிரி என் கோட்டைக்குள்ள நீ இருந்தாலும் உன் அனுமதி இல்லாமல் உன் சுண்டு வரல கூட தொடமாட்டேன். ராவண சீதையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் உன்னை பற்றி எதுவும் தெரியலையே.
எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. காதலிக்கலாம்னு பார்த்தா உன் பேர் கூட தெரியல. உன் பேர் என்ன? ஊர் என்ன? ஏய், போதும் போதும். எனக்கு அழகு இல்லையா, வசதி இல்லையா? 15 மில்லு வச்சிருக்கேன் இதே மாதிரி. ஊரில் பாதி இடம் என்னோடது தான். இந்தியாவில் இருக்கிற ரவுடி பூரா என் கைக்குள்ள. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா இந்த ஊருக்கே நீ மகாராணி ஆயிடலாம். உன் அனுமதி இல்லாமல் தொட மாட்டேன். உன்னை எப்போ முதல்ல பார்த்தனோ அப்போவே என் மனசை பறி விட்டுட்டேன். கிரகம் பிடிச்ச காதலை பண்ணிட்டு ஏண்டா சாகரான்னு நினைப்பேன். இப்போ தான் புரியுது. காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? 1 மாதம் வரைக்கும் உனக்கு டைம். என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணுற, இல்லை என்னை உயிரோட பார்க்க முடியாது. என்ன பார்க்குற? நான் சாக மாட்டேன், உன்னை கொண்டு விடுவேன். புரியுதா? எவன்டா அது? மைனர் குஞ்சு மண்ணாங்கட்டி குஞ்சு. சரி அம்மாடி, இந்த மைனர் குஞ்சு இருக்கான்ல, அவன் சரியான மண்ணாங்கட்டி. ஆமாம், அவன் பேர் என்னம்மா? அம்மா, இது சிவானிம்மா. சிவானியா? நல்ல பேருமா. இந்த மைனர் குஞ்சு பையன் சரியான லூஸு. அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கே லவ் வராது. அவன் உன்னை லவ் பண்ணுறானாமா? வரட்டும், உலக்கி எடுத்து நடுமண்டையிலே போட்டு பொழந்துடுறேன். அப்புறம் நான் உன்னை இங்கிருந்து தப்பிக்கு விட்டுறேன். கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். காப்பாற்றுவடி, காப்பாற்றுவேன். இறுதி வர்றேன். ஏண்டி, டைட்டானிக் கப்பல் மாதிரி என் காதலை சேர்த்து வைப்பேன்னு பார்த்தா கப்பலே உடைச்சி விட்டிய. ஏன் உப்பு தின்ட்டு எனக்கே துரோகமா? ஓடி ஓடி நீ போ. இந்த வர்றேன் போ. சிவானி, சிவானி, என் காதலி பேர் சிவானியா? அவளை உலக்க எடுத்து நடுமண்டியில் நச்சுன்னு அடித்து உடைச்சிட்டு வந்துடுறேன். பட்டுமா? வரேன் சிவானி. ஏய் ஏண்டி கிளவி, ஏன் உப்பு தின்ட்டு எனக்கே துருவ முடியா? உன்னை பாய் முடுறா பண்ணட பரதேசி பஞ்சு முட்டை தலையா. உன் காதலை சேர்க்கறதுக்காக அவளுக்கு பவுடர் பூசி பொட்டு வச்சு சேலை கட்டி உன்னை பற்றி டெவலப் பண்ணலான்னு பார்த்தா ஜீவபூசையில கரடி பூந்த மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா. அப்பா கப்பான்னு சொன்னீங்க. நோப்பான்னு சொன்னாங்க. அப்போ தான்டா கொஞ்சம் கொஞ்சமாக காதலை வாங்க முடியும். நான் தான் அவசரப்பட்டனோ? சரி இரு. என் காதலை அப்பப்போ டெவலப் பண்ணு. ஆமாம், உன் காதலை டெவலப் பண்ணுவாங்க. இந்தா இப்படி வச்சுக்க. இப்படியே பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிரு. என் காதலை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணு. என்ன உன் காதலை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப். முதலாளி யாருப்பா அது? வந்திருக்க முதலாளி. போ, நீ போய் டெவலப் பண்ணு. போ. அப்பா, என்னப்பா அர்ஜுன் மட்டும் தனியா இருக்காரு? மாப்பிள்ள, சிவானி எங்க மாப்பிள்ள? அர்ஜுன், சிவானியை கூட்டு வர தானே போனீங்க, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. சிவானி எங்க? சொல்லுங்க அர்ஜுன். சிவானி அவ புருஷன் வந்து கூட்டிட்டு போயிட்டான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? தம்பி, நீ என்னை அடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. உன் பொண்டாட்டியை கூட்டி போகும்போது ஒரு வார்த்தை இவன் என் புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அவனை எங்கள் ஆளுக பிடிச்சி அடி பின்னியிருப்பாங்க. ஆனால் வாங்க. ஐயா தனியாக வருவார்னு பார்த்தா இவ்வளோ பேரை அனுப்பிவிட்டுருக்காரு. நீங்கள் தேடி வந்த பொண்ணு உள்ளே ரெடியாகிட்டு இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. நேரத்துக்கு சாப்பாடு, நினச்ச நேரம் தூக்கம், அவங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன். சரிங்களா? சிவானியை கூப்பிடுறேன். சிவானி. என்னம்மா சிவானி இங்கே நின்ட்ட? புருஷன் தான் அனுப்பிச்சிருக்காரு. போமா போ. என்ன சிவானி, எங்களை உள்ள அனுப்பிட்டு நீ சுதந்திரமா இருக்கியா? அந்த யமனுக்கே பாலிஷ் போடுறவங்க நாங்க,
போலீஸை வச்சு எங்களை பாஷ் அவுட் பண்ணிட முடியுமா? போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைச்சியா? எங்களை எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ வெளியே அவ்வளவு சந்தோஷமா மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. அப்பதாண்டி உன் புருஷன் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்கெல்லாம் அடிப்பட்ட பாம்படி, கொத்தாம விட மாட்டோம். புரியுதா? விட்டுடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் விட்டுடுங்க. எங்களுடைய கல்யாணம் போட்டாங்க. ஆமா ஏமா இவதான் உன் புருஷனா? என்ன பேசாம இருக்க? நீங்க கூட்டிட்டு போங்க போங்க. இவன் புருஷனா அவன் புருஷனா? ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ ஒன்று கட்டு போல முத கல்யாணத்தை மறைச்சு ரெண்டாவதா உனக்கு தாலி கட்டி வச்சான் பாரு, அவனை புடி அடி, எல்லா உண்மையும் சொல்லுவான். சிவானிக்கு கல்யாணம் ஆன விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? சிவானி உங்களுக்கு எல்லாமே சொல்லி எல்லாம் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணீங்க. ஒரு கலங்கமானவளை என் தலையில கட்டிட்டீங்களே. அர்ஜுன், சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சும்மா இருங்க சின்னையா. இதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. இருக்கட்டும், மாப்பிள்ளை குடுமா. மாப்பிள்ளை குடுமா. நீங்க தைரியமா மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கலாம். நாங்க சுத்தமான ஐயங்காரோ. சின்னையா, போன வாரம் பார்த்தது ஐயங்காரு பொண்ணு, இது முஸ்லீம் பொண்ணு. அது முதல்ல சொல்லி கொடுக்கணும்டா. பாருங்க, மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பொண்ணு கொடுங்க. கண்ணு கலங்காம கடைசி வரைக்கும் காப்பாத்துவான். ஆனா நிக்கா சிம்பிளா தான் இருக்கணும். ஏன்னா சிறப்பா இருக்கணும். அல்லாவின் ஆணைப்படி ஆதரவு இல்லாத அனாதைகளுக்கு சோறு போட்டு புது ஆடைகள் கொடுத்து அவங்க முன்னாடி தான் நிக்கா வைக்கணும். அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். என் பொண்ணை வந்து அப்பா இல்லாம தான் வளர்த்தோம். நானும் இவங்க அப்பாவும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவங்க அப்பா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அதனால அவர் மதத்துலேயும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, எங்கள் மதத்துலேயும் மாப்பிள்ளை கிடைக்கல. மா, நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை கிடைச்சா போதுன்னு விளம்பரம் குத்திருந்தீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு தான் உங்கள் மதத்திலேயே மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. எல்லாம் அந்த அல்லாவோட கருணை. நாளைக்கு சூரிய மறையத்துக்கு முன்னாடியே நிக்கா முடிச்சு. சரிங்க. சான்சி, டைம் என்ன ஆகுது, இன்னும் தூங்காமல் இருக்கிற? எத்தனை தடவை தான் உங்களுக்கு கால் பண்ணுறது? ஏன் பிக் பண்ணவே இல்லை? செல்லம், ஆஃபீஸில் நிறைய வேலை, பிஸி வேலை, டென்ஷன் வேற. சரி, சாப்பிட்டியா? எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. கீர்த்தி, பேசாமல் நம்ம தனி கொடுத்தன போயிடலாம். இந்த பார், நானே ஆஃபீஸ்லேருந்து சாப்பிடாம வந்துட்டு ரொம்ப பசியில் இருக்கிறேன். சரியா, கோவிச்சுக்காத. நீ போய் பால் எடுத்துட்டு வா. போ செல்லம், போ. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுது, எதுக்கு தான் காரணமே இல்லை. சரி, ரொம்ப பசியாக இருக்குது, பழம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. பழம் சாப்பிடல? சரி, நீ முதல்ல குடி. எனக்கு வேண்டாங்க. சாப்பிட்டு தனி கொடுத்தன போகிறதுக்கு முடிவு பண்ணுங்க. நீ சாப்பிட்ற சொல்கிறல்ல கீர்த்தி, முதல்ல சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சாப்பிடு. இந்த பிடி, சாப்பிடுன்ட்டேன். சொன்னா கேளு. பிடி, சொன்னா கேளு, சாப்பிடு, குடி. சொல்றது கேளுங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல.
ஒரே டென்ஷனா இருக்கு. வா டார்லிங், அப்படிதான் தெரியும் வா. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. ஓகே தண்ணி வா. குடிக்க போயே ஆகணும். வான்னு கூப்பிடுறேன். இப்பவே முடிவு பண்ணுங்க. ஓகே சொல்றேன் வா. அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் இதே கதையை தான் சொல்லுவீங்க. ஏன் இதுக்கெல்லாம் கோவப்படுற? எதுவாக இருந்தா காலையிலே பேசிக்கலாம். இப்பவே ஒரு முடிவு சொல்லுங்க. நம்ம எங்க இருந்து போயே ஆகணும். எனக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன் வந்து பாடு. வீடியோ எடு. இந்த மூஞ்செல்லாம் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்றான் பாரு. வணக்கங்க. இதை பாருங்க, இவன் தான் என் குடும்பத்தில் கடைசி தம்பி. வணக்கங்க. இது என் பெரிய பொண்ணு. வணக்கங்க. அது என் சின்ன பொண்ணு. வணக்கங்க. இவங்க 2 பேருடைய புருஷங்களும் வெளிநாட்டில் இருக்காங்க. கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இவன் என் பெரிய பையன், அவன் என் சின்ன பையன். வணக்கம். நீங்கள் ரொம்ப பெரிய இடம், நாங்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எங்களால் சீர்வரிசையெல்லாம் செய்ய முடியாது. சீர்வரிசை, வரதட்சணை இதெல்லாம் எதிர்பார்க்குற ஆளுங்க நாங்க கிடையாது. எங்களுடைய லட்சியமே ஒன்றும் இல்லாதவங்கள ஒசத்தியில வச்சு பார்க்கறது தான் எங்க லட்சியமே. ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, மேட்டை வெட்டி பள்ளத்தில் போட்டாதான் ரோடு சீராக இருக்கும், பயணமும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற தத்துவப்படி வாழ்கிறவங்க இவங்க. உங்களை மாதிரி ஏழை குடும்பத்தில் பொண்ணு எடுத்தாதான் இறைவனை பார்க்க முடியுன்றது இவங்க நம்பிக்கை. சரி, ஏதோ சொல்கிறீங்க, பொண்ணை வர சொல்கிற பாருங்க. அம்மா, பொண்ணை கூப்பிடு. சரிங்க. பொண்ணு நல்லா இருக்குல்ல? ஃபோனில் பார்த்ததை விட நேரில் நல்லா இருக்கா. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பொண்ணை பாருங்க, பொண்ணு வீட்டில் தான் இருக்கோம். பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க பார்த்துட்டு சொன்னீங்கன்னா மற்றதெல்லாம் பேசி முடிச்சிடலாம். இப்போ பொண்ணை காட்டுறேன், பாருங்க. காட்டு காட்டு. பொண்ணு இதானா? ஆமா சார். அம்மா ஒரு ஹாய் சொல்லுமா. மற்றதெல்லாம் பேசிட்டு கால் பண்றேன். அப்புறம் பண்றேன். பொண்ணை என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. கல்யாணத்துக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைய பேர் கலந்துக்க கூடாது. பயப்படாதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்றதுக்கு அதிக செலவாகும். அந்த செலவுகளை குறைச்சா அனாதை குழந்தைகளுக்கு 1000 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம். அதுவும் எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக கையால செய்யணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை. அதுக்காக தான் சொன்னேன். சொந்த பந்தமெல்லாம் வரக்கூடாதுங்கிறாங்களே, இந்த சம்மந்தம் நமக்கு சரிப்பட்டு வருமா? ஏங்க, பொண்ணுக்கு 28 வயசாச்சுங்க. உங்கள் அக்கா வீட்டில் இருந்தும் வந்து பொண்ணு கேட்கல, எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து வந்தும் பொண்ணு கேட்கல, நம்ம சொந்த பந்தங்களும் வந்து பொண்ணு கேட்கல. கேட்பாங்கன்னு பார்த்தா வயசு போயிட்டே இருக்குதுங்க. மாப்பிள்ளையை பார்த்தா நல்ல பையனாட்டம் தெரியுது. குடும்பமும் நல்ல குடும்பமாட்டம் இருக்கு. தள்ளி விடுற வழியை பாருங்கங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதே, கல்யாணத்தை வச்சுக்கலாம்.
என்னப்பா இப்படி சொல்றாரு? நம்மளை பத்தி நீயே சொல்லுப்பா. நான் இருக்கேன்ல, பத்திரமா பாத்துக்கிறேன். ஒரே பொண்ணு, நல்லா பாத்துக்குங்க. என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். சரிங்க. அம்மா காயத்ரி, அம்மா நீ அழாதம்மா, பத்திரமா இருமா. அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோமா. தங்கி இருந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் வரணும். போட்டு வந்ததும் அவங்கள அனிமுனுக்கு அனுப்பணும். அதனால தான் சொல்றேன். நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிறேன். சரி வரேன். எங்க இவர் எங்க பார்த்த மாதிரி இருக்கு? அவரா? எங்க பார்த்தோம்? அவரு முக்கிய புள்ளி. ராஜா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி. என்ன ராஜா? ஐயா உங்க தேவதை கார்ல இருக்கியா? என்ன பேரு? காயத்ரி. அந்த ரோஜா மேல யாருடைய நிழலும் படாம பாத்துக்கோ. நான் டெல்லி போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். கங்கா, கைப்படாத ரோஜா, கரை பற்றக்கூடாது. ஐயா, உங்க உஷ்ணம் தீந்த பிறகுதான் மற்ற ஆம்பளைங்களுடைய வெப்பம் அவ மேல படும். நோ நோ நோ, இந்த குறிஞ்சி பூவுக்கு நானே பட்டா போட்டு வேலி போடலான்னு இருக்கேன். ஐயா இன்னையில இருந்து காயத்ரி உங்க பாக்கெட்ல இருக்க பர்ஸ் மாதிரியா. உங்க அனுமதி இல்லாம பர்ஸை யாரும் தொட முடியாது. கார்ல இருக்கிற சூட்கேஸ் எடுத்து என்ன பண்ற, கங்கா கிட்ட கொடுத்துரு. போயிட்டு வரேங்க ஐயா. வாங்க 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 வைங்க, இது போதும், உட்காருங்க. என்ன கொஞ்சம் கேட்டு இவ்வளவு எடுத்து வந்துட்டீங்க? பழத்தை முதல்ல சாப்பிடுங்க, அப்பதான் இது உங்களுக்கு கொமட்டாது. சரிங்க. சம்மந்தி, கூச்சப்படாம சாப்பிடுங்க. இது தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. இது சம்மந்திக்கு, கூச்சப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சொல்லுங்க, என்னது? காயத்ரி அப்பா இறந்துட்டாரா? ஹார்ட் அட்டாக்லையா? ஐயோ, காலைல தானே 2 பேரையும் அங்க அனுப்பினேன். இன்னும் போய் கூட சேர்ந்துருக்க மாட்டாங்களே. நாங்க வேற ஹரித்வாருக்கு போயிருக்கோம். சரி, நீங்க காரியத்தை பாருங்க. காயத்ரி அனிமுன் முடிச்சிட்டு வந்த உடனே நானே கூட்டிட்டு வந்தேன். சரி பாருங்க. வெள்ளையன் சூப்பரா வேலையை முடிச்சிட்டான் போல இருக்கு. பரவாயில்லையே. ஏய் சவுந்தரே, சொல்லுங்க. இனி ஜாக்கிரதையா இருக்கணும். யாரும் வெளியால அனாவசியமா உள்ள விட்டுறக்கூடாது. எல்லாரும் ஹரித்வார்ல இருக்கிறோம்னு சொல்லணும். ஓகே மேடம். காயத்ரி, காயத்ரி. கேக்குது, சொல்லுங்க. வீட்டுக்கு முக்கிய புள்ளி வந்திருக்காங்க. அதான் உங்க மாமா காஃபி போட்டு கொடுக்க சொல்லி கங்கா சொன்னா. ஏன் அந்த சமையல்காரர் என்னாச்சு? சமயக்காரன் லீவு இல்லையே, காலையில கூட பார்த்தேனே. காலையில வந்தோம், வயிறு வலிக்குதுன்னு லீவ் போட்டுட்டான். அப்போ வீட்டு வேலைக்காரம்மா அவளுக்கு இடுப்பு வலிக்குதுன்னு லீவ் போட்டுட்டான். நீங்க சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. என்ன நீ ஒரு காஃபி போட்டு கொண்டு வர சொன்னா இல்லாத அளப்பறை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதுல உன்னையும் ராஜாவையும் தனி கொடுத்துன வைக்கிறேன்னு சொல்லி. என்ன தனி கொடுத்தனமா? ஆமா, எங்களையா? உன்னையும் ராஜாவையும் தனி கொடுத்துன வைக்கணும்னு சொல்லி கங்கா பேசிட்டு இருந்தா. நீ பண்ற அளப்பறை எல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் கூட்டு குடும்பம் தான். சாரி சாரி, நான் தெரியாம பேசிட்டேன். இப்போ உடனே போய் நான் டீ போட்டு கொண்டு வரேன். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு டீ போட்டு கொண்டுட்டு வா. இப்படியே வரவா இல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வரவா? சேலை கட்டிட்டு வா. ராஜாவுக்கு கால் பண்ணி மினிஸ்டர் வந்திருக்காருன்னு சீக்கிரம் வர சொல்லு. மேடம், சார் நம்பர் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. காலையில் போகும்போது நைட்டு வரது 10 மணி ஆகும்னு சொல்லிட்டு தான் போனாரு. சரி, ஆஃபீஸ் நம்பருக்கு ட்ரை பண்ணு. எங்க அவ? ஓகே மேடம். வந்துட்டு இருக்கா. ஏன் அவசரப்படுறாங்க? பொறுமையா வரட்டும். இந்தாங்க சாருக்கு கொடுமா. எடுத்துக்கோங்க சார்.
மினிஸ்டர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போங்கடா. அடி பாவி, அவர் பாதம் படாதான்னு பல நாள் தவம் இருக்கும். அவர் பாதம் பட்டு பாதையெல்லாம் பூவா பூத்து குலுங்குற நேரத்துல கோவப்பட்டு அத்தனையும் கெடுத்துட்டியடி உன்ன. அது இல்ல தலைவரே. விடு பொறுமையாயிரு. வெள்ளாமையை மட்டும் எடுத்துட்டு போறதுக்கு நான் குத்தகைக்காரன் கிடையாது. இந்த நிலத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆகணும். அடுத்த முகூர்த்தத்திலேயே நான் தாலி கட்டி ஒப்பாட்டியா இல்ல கொண்டாட்டியா ஆக்கணும். அதான் அவளுக்கு நான் கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை. அவ வாசப்படி தாண்ட கூடாது. என்னை பத்தி தெரியல. வர ஏமாத்துறாங்க. என்ன ஏமாத்துறாங்க? ஆமாங்க. அப்படிலாம் அது இருக்காது. சின்னையா என்னம்மா என்ன காயத்ரி என்ன பார்க்க முடியற? அந்த சரக்கு நீங்க இன்னும் அடிக்கல? என்ன சரக்கு? ஐயோ சின்னையா, அந்த சரக்குல விஷம் கலந்துருக்கு சின்னையா. ஏமா பாரினர் குடிக்கிற சரக்கு என் பொண்ணு கங்கா கொடுத்த சரக்கு போய் விஷம் இருக்குன்னு சொல்றியாம்மா? அந்த கங்காவும் ரீட்டாவும் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன். ரீட்டா வெள்ளையன் கதையை முடிக்க சொல்லிட்டார் ராஜா. நானும் கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவனை சீக்கிரம் போட்டு தள்ளணும். போட்டு தள்ளினாதான் நமக்கு நல்லது. இரு, அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த சரக்குல விஷத்தை கலந்து வச்சிருக்கேன். நான் கொடுத்தேன்னு அவங்கிட்ட இதை கொடு. நல்லா குடிச்சிட்டு போய் சேரட்டும். காரியத்தை கச்சிதமா முடி. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அவங்க போய் எனக்கு விஷம் வைக்கிறேன்னு சொல்றியம்மா? ஓ சின்னையா, இது விஷப்பா. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ, அந்த சரக்கு எங்க இருக்கு சின்னையா? இங்க வா, காட்டுறேன். வா 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 வா. என்னது? ஐயோ, ஏ அழகேசா, ஏ அழகேசா, என்னடா ஆச்சு? ஏய் என்னடா ஆச்சு? அந்த சரக்கு குடிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல. ஏய் ஏய் வா. காயத்ரி சொன்ன மாதிரி சரக்குல விஷத்தை கலந்துட்டாங்களா? நிஜம்தான். காயத்ரி கங்கா ராஜாவோட அக்கா இல்லம்மா, சாக்லேட் ராஜாவோட பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆமாமா. அம்மா ரீட்டா தங்கச்சி இல்லம்மா, புரோக்கர்மா. அம்மா காயத்ரி சமுத்திரம் அவன் அப்பா இல்லம்மா, அவன் வீட்டுல வேலை செய்யற சமயக்காரம்மா. ஆமாமா. லோகேஷ் அவன் தம்பி இல்லம்மா, இந்த வீட்டு வாட்ச்மேன்மா. அம்மா நான் சித்தப்பா இல்லம்மா, நான் ஒரு பொறம்போக்கு. என் கையால உங்க அப்பனை கொன்னுட்டம்மா. என்ன சொல்றீங்க? கொன்னுட்டம்மா. அப்பா அப்பனை கொன்ன பாவிமா நான். அப்படியாச்சும் இந்த கும்பல தப்பிச்சிருந்தாய். என்ன மன்னிச்சிரு. அம்மா என் உயிரை காப்பாத்தின தெய்வமானே, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேனம்மா. அம்மா உன்ன மாதிரி ஒரு 15 பேரை குடோன்ல அடைச்சி வச்சிருக்காங்கம்மா. நீ மனது வச்சா அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம்மா. இன்னைக்கு சாக்லேட் ராஜாவோட கல்யாண நாளுமா, எல்லாம் திருப்பதி போயிருக்காங்க. நீ வந்தீனா எல்லாரையும் காப்பாத்திடலாம் தாயே. அம்மா நம்பி வாமா, உனக்காக நான் வெளியே காத்திருக்கேன். சீக்கிரம் வாமா, வந்துருமா.
என்ன சின்னையா புது வரவா? ஆளு நச்சுன்னு இருக்கா, உடனே அனுப்ப மாட்டீங்களே. உப்பு தடவி ஊறுகாய் போட்டு தானே அனுப்புவீங்க. இவளை விட பெரிய மாசான பீஸ் கிடைச்சிருக்கோம். அதான் சிட்டுக்குருவியை சீக்கிரம் இங்க தள்ளிட்டாங்க. சிறைக்குள்ள அடைக்க தான் நான் வந்திருக்கேன். ராஜாவோட பவர் உனக்கு இன்னும் தெரியல. அந்த ஆளானப்பட்ட சூரியனோட பவர் கூட இருட்டுற வரைக்கும் தான். உன் பேர் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்களும் உன்ன மாதிரி தான் முட்டி மோதி முடியாம தான் இங்க வந்து மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ராஜா கூட ஒரு விதத்துல நல்லவன் தான். ஆனா அந்த கங்கா இருக்காளே மோசமானவ. அந்த கங்கா ஒன்னும் சிவனோட தலைக்கு மேல இருக்கிற கங்கை கிடையாது. ஆனா நான் அந்த கங்காவுக்கே தண்ணி காட்டுற காயத்ரி. நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறத ராஜாவுக்கு எப்பயோ போய் சேர்ந்திருக்கோம். காலையில வந்தா சங்கு தான். கீர்த்தி, இன்னைக்கு கங்காவோட கல்யாண நாள், அதனால எல்லாரும் திருப்பதி போயிருக்காங்க. அவங்க கூடயே நான் ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன். அவன் அப்பப்ப நமக்கு தகவல் சொல்லிட்டு இருப்பான். நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வீடியோல வாக்குமூலம் கொடுக்கணும். அப்பதான் அந்த ராஜாவையும் அந்த ராஜாவோட டீமையும் நாம உள்ள தள்ள முடியும். எப்படி சொல்லு? நாம எல்லாரும் சேர்ந்து தைரியமா இன்னைக்கே ஒரு முடிவு எடுத்தாகணும். அப்பதான் நம்மள மாதிரி இன்னொரு பெண் இந்த மாதிரி கஷ்டப்படாம இருக்க முடியும். பூக்கள்ல இருந்து கிளம்புற தென்றல் தான் புயலா மாறி பூகம்பமா வெடிக்கும். அதே போல நாம ஒவ்வொருத்தரும் புயலா மாறணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. திசையெங்கும் கயவர் கூட்டம், வழியெங்கும் பணப்பை தோட்டம். திசையெங்கும் கயவர் கூட்டம், வழியெங்கும் பணப்பை தோட்டம். நிஜத்தை உறக்க சொல்ல பொங்கி எழு பெண்ணே, வாய்மை வெல்ல உண்மை உறங்குது பெண்ணே. கண் விழித்திடு பெண்ணே, நீ புரட்சி பெண்ணே. ஏழேழு ஜென்மம் பெண்மை உன் பேர் சொல்ல. நீயே சாதனை பெண், நீயே சரித்திர பெண், நீயே புதுமை பெண், நீயே புரட்சி பெண். நிஜமே உன் ஜாதகம், வெற்றியே உன் கால் தடம். நிஜமே உன் ஜாதகம், வெற்றியே உன் கால் தடம். நிஜமே உன் ஜாதகம், வெற்றியே உன் கால் தடம். திசையெங்கும் கயவர் கூட்டம், வழியெங்கும் பணப்பை தோட்டம். காசுக்காக மனிதன் செய்யும் சதியின் குணமிதுவோ? யாரை தான் நம்புவதோ, சொந்தம் கூட பொய்யோ? ஆறடி நிலம் கூட சொந்தமில்லாத வாழ்க்கைக்கு மனிதன் போடும் ஆட்டம் தான் இங்கு போய் முடியுமோ? குணம் இருப்பவள் குப்பையிலே கிடக்கிறார், அடபணம் இருப்பவள் மாடியிலே ஜொலிக்கிறார். நீதி எங்கே போனது, தர்மம் எங்கே மறையுது? நீதி எங்கே போனது, தர்மம்
விதியை களை எடுக்க திரட்டும் இருளே அலண்டு போக பொங்கி எழும் பெண்ணே நீ புரட்சி பெண்ணே கடந்து நின்ற போர் போதும் உருகிய போயிர் பாரம் தீரும் சாதிக்க பிறந்தவள் நீ வரும் தடைகளை உடைத்திட நீ புதுமை பெண்ணே நீ புதுமை பெண்ணே திசையெங்கும் கயவர் கூட்டம் வழியெங்கும் பணப்பே கூட்டம் வாங்க சார். என்ன இவ்வளவு தூரம்? உட்காருங்க சார். என்ன விஷயம் சொல்லுங்க சார். காயத்ரி யாரு? எங்க வீட்டு மருமக தான். ஏன் அவளை பத்தி கேக்குறீங்க? உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. காயத்ரி, மா காயத்ரி. வணக்கம் சார், நான் தான் காயத்ரி. சிஎம் செல்லுக்கு நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இவங்க அத்தனை பேரும் 24 பொண்ணுங்களை கல்யாணங்கிற பேர்ல ஏமாத்தி குடோன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு சார். வெள்ளையா சொன்னது சரிதான். இந்தாம்மா கேட்டிங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்தாங்க சார் ஆதாரம். ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியும்ல? உன் புருஷன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சிருச்சா? என்னோட சேர்த்து 24 பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையவே நாசமாக்கிருக்கீங்க. இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறீங்க? ஏய், இது வரைக்கும் 15 பொண்ணுங்களுடைய அப்பா அம்மாவை கொன்னு இருக்கும். ஏதோ போனா போட்டுன்னு உங்க அப்பாவை மட்டும் மேல அனுப்பியிருக்கும். உங்க அம்மாவை உயிரோட விட்டுருக்குமேன்னு சந்தோஷப்படு. கல்யாணம்ன்ற பேர்ல ஏமாத்திட்டு இருக்க சாக்லேட் ராஜா என்னை ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு வருத்தப்படணும். பத்தினியும் பத்திரகாளியா மாறுவான்னு நான் காட்டுறேன். ஐயா, நானும் இவங்களோட உடந்தே இருந்தேயா. இந்த பொண்ணை எப்படியும் காப்பாத்தினியா. நான் அப்ரூவல் ஆயிடுறேயா. நான் தெரியாம பண்ணிட்டேயா. மேடம், ஆதாரம் இருக்கு. நீங்களா வரீங்களா? அரெஸ்ட் பண்ணட்டுமா? என்ன சொல்றீங்க? போலாம் சார். அழுவாவி இப்படி பண்ணிட்டியாடா? சிவானிக்கா செஞ்ச மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. கங்காங்க, என்ன சித்தப்பு கரடி புகுந்த மாதிரி பூந்துட்டோம் போல இருக்கு. ராஜாவை உள்ள வர சொல்லட்டுமா? தம்பி, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணீங்க? சித்தப்பு 24 பொண்ணுங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அடைச்சி வச்சு அதில் வந்த காசில் தானே சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தோம். சிவானி வந்ததுக்கப்புறம் புத்துன மாட்டிய சித்தப்பாணி. சின்ன பிள்ளைங்க உன்னை தூக்கி வந்தவன விட்டுரு. அதுக்கு எங்களை மாட்டி விட்டுருவியா? போய் சரி. என்னங்க? ஏய், எடுங்க. ரீட்டா, எப்படி போட்டா பத்தியா ரூட்ட? ஆமா கங்கா, முதல்ல தாவி கட்டினது நம்ம சாக்லேட் ராஜா. ராஜா பதம் பார்க்காததுனால பாடி சூடாகி அந்த போலீஸ்காரனை பதம் பார்க்கணும்னு இவ போனா. போதும் போதும். ஏச்சி, உங்களை மாதிரி பத்தினி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தி கட்டுன புருஷனையே தம்பின்னு சொல்லிட்டு வாழ்ற மானங்கிட்ட ஜென்மம் நான் இல்ல. தாலிய கட்டினவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற இவ தரமானவளா? ஏச்சி, வாய மூடுறி. உன் புருஷனுக்கு ஒவ்வொரு பொண்ணுகளையும், அப்போ அதுக்கு பேர் என்ன? உன்ன மாதிரி மாடுங்களுக்கு என் புருஷன் மூக்குனாங்கயிறு போடுவான். அவர் சுண்டு விரல் கூட எவ மேலேயும் படாது. தொட மாட்டானா? அப்புறம் எதுக்கு உன் புருஷன் கல்யாணங்கிற பேர்ல தாலி கட்டுறான்? ஆட்டுக்குட்டிகளை
அறுக்கிறதுக்கு கசாப்பு கடைக்கு அனுப்புவாங்கல்ல, அது போலதான் நீயும் உன்ன மாதிரி ஆட்டுக்குட்டிகளை கரவேட்டிக்கு அனுப்புவோம். தட்ஸ் ஆல் ஒன்லி பிஸ்னஸ். கற்பையே காசா பாக்குற உங்ககிட்ட எல்லாம் கண்ணகியோட பெருமையை பத்தி பேசினா புரியவா போகுது? ஏய், நிறுத்தடி. என் பொண்ணுக்கு 26 வயசு ஆயிருச்சு. எந்த சாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்லன்னு மாப்பிள்ளை தேவனு பேப்பர்ல விளம்பரத்தை போட்டு வர்ற மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு கூட அவனை பத்தி தெரிஞ்சுக்காம அவசரமா கல்யாணத்தை பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை அனுப்பி வச்சுட்டு காலு மேல காலை போட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு அப்பாடா என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற உங்க பெத்தவங்க மேல தப்பு இல்ல. இனி கண்ணகி மாதிரி இருக்காத. காலம் மாறி போச்சுன்னு உன்னை நீயே மாத்திக்கிட்டு பணம் சம்பாதிக்க உனக்கு வழிய சொன்னா அப்பாடி அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு அப்படியே பத்தினி வேஷம் போடுற நீங்க எல்லாம் நல்லவங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் உதவி செய்யறாங்க கெட்டவங்களா? கங்கா தோ நான் வரேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா உனக்கு தாலி கட்டினது ராஜா. அதனால அவர் நில்லுன்னா நிக்கணும், படுன்னா படுக்கணும். கண்டவனெல்லாம் கணவன் ஏத்துக்கிட்டு விதியன்னு வாழ்றதுக்கு நான் ஒன்னும் அறிவு கெட்ட முட்டாளும் இல்ல, உணர்ச்சி இல்லாத ஜடமும் இல்ல. ஏய், நீ படிச்ச முட்டாளன்னு தான் எங்களுக்கு தெரியுமே. அதனால தான் நீ மறுபடியும் எங்ககிட்டயே வந்து சிக்கிக்கிட்ட. இதுல இருந்தே தெரிய வேணா நீ பெரிய கூமுட்டன்னு. நான் படிச்ச முட்டாளாவே இருந்துட்டு போறேன். ஆனா ஒண்ணு, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. ஏய், நீ எங்க இருக்குன்னு தெரியுமா? நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அந்த கூகுளே கண்டுபிடிக்க முடியாம கன்ஃபியூஸ் ஆகும். என் புருஷன் ஆம்பளை, என்னை தேடி இமயமலைக்கே போனவன் இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன கங்கா, சிவானி குரல் அங்க வரைக்கும் கேக்குது? அவ புருஷன் ஆம்பளையாம், இங்க வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவானா. சரி சரி, அமைச்சர் பார்க்க நேரமாச்சு, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டு வா. நீயே பேசி பாரு, பத்தினியே தோத்து போடுவா. அவ கண்ணில் மட்டும் திமிரு இல்ல, உடம்பு முழுக்க திமிரு. சரி கங்கா, யார் பேசுறா? என் பொண்டாட்டி தானே பேசுறா. என்ன கொஞ்ச நாள் உள்ள வச்சுட்டா, திரும்ப வந்துட்டோம்ல. என்ன காயத்ரி? கெட்ரா கைய, நீ மட்டும் ஆம்பளையா இருந்தா என் புருஷன் முன்னாடி கை வச்சு பாடுறா பார்க்கலாம். அந்த ஆம்பளை நான் பார்க்கணும். மாமா மாமா, நான் சிவானி பேசுறேன் மாமா. சிவானி, சிவானி. ஐயோ மாமா, நான் சொல்றத தெளிவா கேளுங்க மாமா. நீங்க இங்க வரணும் மாமா, தனியா வரணும். போலீஸ்காரனா இல்ல, என் புருஷனா. நீங்க இங்க வரணும் மாமா. என்ன தூக்கிட்டு வந்த அத்தனை பேரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு பிருத்திவிராஜ் சமிதாவை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போ மாமா. நீ எங்க இருக்க? இது ஏதோ பங்காளி. யாரா நீ? பங்காளின்னு சொல்றான்ல, உனக்கு சீனியர்டா. என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டிக்கு உனக்கு முன்னாடி நான் தாலி கட்டினேன். அவளை முழுசா பார்த்தேன். ஏய், நீ எங்க இருக்கன்னு சொல்றா? நோட் பண்ணிக்கோ பங்காளி. அங்கே வரேன். டேய் ஐயா, இங்க ஒரு ஆம்பளை வந்துட்டு இருக்கான், கேட்லயே அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. சரியா கைரி? லாக் பண்ணடா அவனை.
சிவானி, என்ன பாரு சிவானி. அவசரப்பட்டுட்டிய சிவானி. இல்ல மாமா, நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன் மாமா. நீ செஞ்சா அது சட்டத்தை கையில் எடுத்ததாகும். ஆனா நான் செஞ்சது பாதிக்கப்பட்ட பல பெண்களோட வலி மாமா. சட்டத்துக்கு முன்னாடி இப்படி குற்றவாளி ஆயிட்டியே. ஆமா மாமா, குற்றவாளிதான். இந்த மாதிரி மிருகங்களை கொண்டுட்டு குற்றவாளியானது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்பதான் மாமா நான் ரொம்ப சுதந்திரமா ஃபீல் பண்றேன். இவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்தினாலும் இவங்களுக்கு அவங்க கொடுக்கிற தண்டனை பத்தாது மாமா. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ அரசியல் செல்வாக்கு இருக்கு. அதான் பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்கள் சார்பாவும் நானே தீர்ப்பு எழுதிட்டேன். நீ உன் கடமையை செய் மாமா. நீ நேர்மையான உண்மையான போலீஸ். எனக்கு கைது பண்ணு மாமா. கையால எப்படி அரெஸ்ட் பண்ணுவேன்? எந்த பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குமா? என்ன நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. போலீஸ்கார பொண்டாட்டி இல்லை. இவ்வளவு இருந்த என் வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை கொடுத்து என் உயிரை வரைக்கும் ஒன்று மறக்க மாட்டேன். சார், 2 பேர் இறந்து கிடக்குறாங்க சார். முருகா சார், உடனே ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லு. சரி. அடிப்பட்டவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பு. ஓகே சார். வாங்கடா வாங்கடா வாங்கடா. பண்ணுங்க மாமா. இந்த சிவானியின் வாழ்க்கை அனைவருக்கும் படமாக இருக்கலாம். ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து வைத்தால் போதும் என்ற அவசரத்தில் அவர்களின் வாழ்க்கை துணை, வாழ்வாதாரம், பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என சில பெற்றோர்கள் சரியாக ஆராய்வது இல்லை என்பதே என் மன வருத்தம். இன்று பெரும்பாலான பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்தால் தங்கள் கடமை முடிந்தது என்று நரகத்தில் பணத்திற்காக தள்ளுகிறார்கள். இந்த மோசமான நிலை மாற வேண்டும். குணம் உள்ளவர்களிடம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒப்படையுங்கள். வாழும்போதே அவர்கள் வாழ்வு சொர்க்கமாகட்டும்.